பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Venue partner We Love Homestay. Advanced Grow Hair Clinic. இங்க வந்தா வளர்ந்துரும். வைசன் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிடி வாத்தியார் தன்ராஜ் ஜெயிலர் 2ல வந்து நான் ஒரு சின்ன ஒரு பார்ட்டா இருந்து எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸை தாண்டி எல்லாத்துக்கும் சக்சஸ் இருந்ததுனால தான் இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஹீரோ வச்சுட்டு என்ன கதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எந்த ஹீரோ சப்ஜெக்ட்டுமே சூப்பர் படம் பாருங்கள், நல்ல ஸ்கிரிப்ட் பாருங்கள், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாயகன் படம் நம்மளோடது. செல்வமும் ஐயரும் பிடிக்காதது யாராச்சும் இருக்காங்களா? எந்த அளவுக்கு வந்து நாயக்கரை விரும்பினாங்களோ அதே அளவு ஐயர் கேரக்டரையும் செல்வம் கேரக்டரையும் அவ்வளோ பிடிக்கும். அந்த கேரக்டர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க அவருக்கு அந்த நாயக்கரோட பலம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கலாக பயங்கர அடி வாங்கிட்டு இருந்த என்னோட லைஃப்பை வேற ஒரு லைஃபாக மாற்றி கொடுத்த வருஷம் இதுதான். என்னன்னாலும் கடைசியில் காசு தாங்க. அந்த காசு வர்றப்போ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. 100 கோடி 150 கோடி படம் இல்லை 50 கோடி படம், 1 கோடி படம் இல்லை 50 லட்சத்துக்கான படம், ரெண்டாவதுலே இது படம். பார்வையாளன் பார்க்கறானா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அவன் பார்க்குறான் அப்படிங்கிறப்ப அப்புறம் ஏன் படம் ஓட மாட்டேங்குதுன்னா இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் நீ சப்போர்ட்டிங் கேரக்டர் தாண்டா பண்ணுற. படம் நல்லா இருந்துச்சுன்னா தேட்டரில் பார்க்க போகிறாங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்க. படம் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ டைரக்டர் கிடையாது, நீ ப்ரொடியூசர் கிடையாது, நீ ஹீரோ கிடையாது, நீ பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது அப்படி கிடையாது. நம்ம எதுக்கு ட்ரெயின் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நூடுல்ஸ்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 200 ஸ்க்ரீன்னாச்சும் ஓடணும். அதற்கு தகுதியான ஒரு படம். ஆனால் ஏன் நடக்கல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாறுற வரைக்கும் இங்கே நீங்கள் நிறைய பேரை கண்டே பிடிக்க முடியாது. நேரங்களில் வந்து ஒரு நடிக்கிறாரு, அந்த இடம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை போயாடா தூக்கணுங்கிறதுக்கு இவர் படுற கஷ்டத்தை விட இல்லையன்னு படுற கஷ்டத்தை விட ஒரு டேரக்டர் படுற கஷ்டம் இருக்குல்ல, இது வைக்க முடியாமல் போயிடுச்சு. இதை போய் எடுத்துட்டுமேங்கிற பெயின் இருக்குல்ல, அது பயங்கரம். அது ரொம்ப கஷ்டம். அது கர்ணன்ல கூட தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு என்கிட்ட பர்சனலா சொன்னாரு. ஆனா படம் வரும்போது அது காணும். பார்க்க சாதாரணமா இருக்கு, எடிட்டிங் தானே போயிடுதுன்னு. ஆனா அதுல நிறைய தொலைஞ்சு போன நிறைய நடிகர்கள், டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருக்காங்க. அது ஒருவேளை ரிலீஸ் ஆயிருந்தா அவங்க 30 வருஷம் வரலாறு அவங்களுக்கு இருந்திருக்கும். நான் சின்ன வயசுல, நான் ஒரு கட்டத்துல என்னோட 20 வயசுல 25 வயசுலயோ அவங்கள பார்த்து சூப்பரா நடிக்கிறாரு பார்த்தவங்க வந்து சார் வணக்கம் சாருங்கிறப்ப எனக்கு உடஞ்சு விழுந்த தருணங்கள் நிறைய இருக்கு. பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும், அந்த இந்த ட்ராக்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சோஷியல் மீடியா இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து உங்க ப்ரொஃபைலை கேட்குறாங்களோ அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்த மாதிரி நான் என்னோட கண்ணார நான் பார்த்தது கிடையாது. அந்த அந்த அடுத்த கட்டத்துக்கு போற ப்ராஜெக்டா இருந்தா அவங்க நம்மளை அப்ரோச் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ரீசெண்டா வடிவிக்கிற சேமா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அந்த சோசியல் மீடியால 2-3 மில்லியன் ஃபாலோ வச்சுக்கிற பொண்ணு ஏதோ நடிச்சிருந்தது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு தரலங்கிற மாதிரி ஏதோ மனவேதனையை அது பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. சூப்பர் ரோஜாக்கள்ல வந்து கமல் சார் நடிக்கும் போது ஒரு பொண்ணுங்களா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவார் அவரோட ஆஃபீஸ்ல எடுக்கிறது. அப்போ அவங்க பேரு ராதாவோ ஏதோ அந்த கேரக்டரோட பேரு, இவர் ஆனால் அதுக்கு பதிலாக அனிதானோ ஏதோ ஒன்று கூப்பிட்டாராம். அவங்க ஆர்டிஸ்ட் அந்த என்ன பண்ணுவோம், அவங்களுமே நியூ சார் என் பேர் அனிதாலன்னு சொல்லுவோம்ல, அவங்க ஸ்டைலா கால் மேல கூட ஐம் நாட் அனிதா ஐம் ராதா அப்படின்னாங்க. அவங்களுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபுளுசர்ஸ் என்ன வெங்காயம் பண்ண ஒன்றும் கிடையாது. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தான் நம்ம பண்ண படங்கள், ப்ரொடியூசருக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய படங்களா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் இருந்துச்சு. பைசனுக்கு அப்புறமா அந்த ஆணியை பிடுங்க வேணாம், ஒழுங்கா நடிக்கிற வேலையை மட்டும் பண்ணுவோம். ஜெயிலர் 2 அஜின் சார் கூட சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் சார். வேற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியல. பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இல்ல தம்பிக்கு என்ன விருப்பம்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது. இல்ல ஒரே எப்படி சொல்றது, ஒரு படத்தோட யூனிட் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் லைக் தமிழ் சினிமா இன்னும் அந்த ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்றது இந்த மாதிரி நடிகர்கள் மூலியமா தெரியும். வில்லங்கம் தான் வேணும். வந்த உடனே மூஞ்சி தூக்கி வச்சிருக்கலாமே, அதை வச்சு ஏதாவது என்னடா சிரிச்சுட்டு ஒற்றுமையா இருக்கிறானே ஆன்சர் பண்றது திரும்பிக்கணும். 2025 உங்க எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? என்னென்ன படம் நம்ம படம் தெரியும், நம்ம ஃபிலிமோகிராஃபில நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எந்த வருஷம் நல்லா இருக்குது அப்புறம் 2025 மட்டும். ஆனா உண்மையா சொல்லிட்டீங்க டப்புன்னு. சரி கேள்வி ஆரம்பிக்கலாம். 2025 நல்லபடியா ஆரம்பிச்சிச்சு. ஸோ முடிய போகுது. அதுல வந்து நீங்க நடிச்ச படங்களை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொன்னா அந்த ராப் அப் மூமெண்ட்டை பத்தி நம்ம பேச போறோம். யார் ஆரம்பிக்கலாம்? வைசன் வந்து 2025 வந்து ரொம்ப ஒரு 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 ரொம்ப பெரிய வேலை எனக்கு பர்சனலாக
பண்ணதை நான் பார்க்குறேன். மக்கள் கொண்டாடினது எல்லாமே சந்தோஷம். ஆல்மோஸ்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு பர்சனலாக வந்து இந்த இமேஜ் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லைன்னா நம்ம என்ன ஒரு நடிகனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கொடுக்குற எல்லா கதாபாத்திரம் நம்ம போகணும், நடிக்கணும், அப்படி தான் பார்ப்போம். இந்த ஆரம்பத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்பியாரை வில்லனாகவே பார்க்குறாங்க. எம்ஜிஆர் வந்து அவர் அந்த நடிப்பின் காரணம்னா பின்னாடி நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கான ஒரு இமேஜை கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சும்மா செவிலியாக கேள்விப்பட்டோம். அப்படி தானே ஒழிய அது மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் வெரி சீரியஸ், பைசன் வந்ததுக்கப்புறமா அந்த பிடி வாத்தியார் தன்ராஜ் வந்து ரொம்ப உண்மையாக மக்கள் நேசித்த விதமும், மக்கள் ஏற்றுக்கிட்ட விதமும், மக்கள் கொண்டாடின விதமும் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்னால் வந்து இப்போ வரைக்குமே நம்ப முடியல. ஈவன் ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னாலோ இல்லை ஒரு ஷோக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாலோ கூட நான் என் பசங்கக்கிட்ட வீட்டில் சொல்லுவேன், என்ன எது கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு உள்ள ஒன்று ஓடும். ஆனால் அதுக்கு காரணம் கண்டிப்பாக பைசன் தான். எனக்கு உண்மையாக தெரியாது. இயக்குனர் சொன்னார், இந்த படத்துக்கு அப்புறமா உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும், டேட்டில் மட்டும் சொதப்பி என்னையை மட்டும் கோவப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வழக்கமாக ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த இன்டர்வியூ நடக்க போது ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஃபோனில், அது நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும், எனக்கு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இன்டர்வியூ பண்ணும்போது ஜென்ரலாகவே இந்த ரவுண்ட் டேபிள்லாம் பண்ணும்போது யார் யார் வர்றாங்கங்கிறது நமக்கு நுருக்குள்ள, யார் நண்பர்கள் வர்றாங்களா, யார் வர்றாங்க, எனக்கு வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. விவேக் பிரசன்னா, சந்தோஷம். பக்ஸ் வர்றாரு, ஓ சூப்பர். அடுத்து ஜென்சன் வர்றாரு, ஐயோ சூப்பர். அடுத்து ஷீலா வர்றாங்க, என்னப்பா அது விருச்சகம் ப்ளஸ் காந்த், விருச்சகாந்த், குட் காம்பினேஷன் அப்படின்னு நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளபடி நான் அன்றைக்கி இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு வந்து இப்போ எப்படி வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது இதை கொண்டாடுவாங்களா அதெல்லாம் செகண்டரி. ஆனால் எனக்கு இவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட் தான். ஓகே, சிறப்பாக இருக்குது. 2025 நல்லபடியாக அமைஞ்சது. சிறப்பாக. ஓகே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணே. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் இயர். கிட்டத்தட்ட 8-9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான் வேலை பார்க்குறது இல்லையா. அதில் எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கிறது வந்து கேங்கஸ், சுந்தர்சி சார் கூட வடிவேலண்ணன் கூட நடித்தது. ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அது எக்ஸ்ட்ரானரி ரிசப்ஷன் பண்ணும் பொழுது நாங்கள் ஜாலியாக தான் பண்ணோம். தெரியும் நல்லா வந்துட்டுருக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக் லைஃப் வந்தது, கமல் சார் கூட பண்ணது, மணி சார் படத்தில். அதில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கடைசி ஷாட்டில் வந்து கமல் சார் எனக்கு வந்து மேக்கப் பண்ணாங்க, ஒரு பிளட் ஸ்க்ராட்ச். தட்ஸ் ஆல் சர்ரியல் மூமெண்ட்ஸ். ஸோ காந்தா ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ஹாப்பியான த பெஸ்ட் இயர் சோஃபா, ஹோல்சமாக இருந்துச்சு. ஆமாம், சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் எப்படி போச்சு? 2 பேர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இயர் தான் இந்த இயர் சொல்லணும். எனக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு படத்துக்காக வெயிட்டிங்கில் இருந்தேங்க. 3 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷம் தான் கெவின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் வந்து பிஃபோர் கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் முடித்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான அந்த ஷூட்டிங் டேஸ்லலாம் சார்கிட்ட கால் பண்ணி நிறையா புலம்பியிருக்கேன். நான் ஒரு 2-3 பேர் வந்து நெருக்கமான மனிதர்கள் சினிமாக்குள்ளே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒன்றுனா நான் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினேன்னா அவங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆமாம் ஒரு கன்சர்னோட வந்து பேசுகிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் சாரும் ஒருத்தர் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நூடுல்ஸ் பண்ணதுனால இல்லை, நூடுல்ஸ் முன்னாடிலேருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து நான் வந்து அப்பாவாக நடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து இவங்களுக்கு அப்பாவாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அவங்க வந்து இவர் 96 பிரேம் சார் இருக்கார் இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு லேட்டராக தான் தெரியும் அவங்களாம் பொண்ணுன்னு. ஏன்னா நான் அப்பாவாக நடிக்கும்போது எனக்கு ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஷீலா ஆகிட்டாங்கிறது கதை. ஓகே, படம் அது நீங்கள் பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சு? ஆமாம், பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அப்பத்துலேருந்தே அந்த ட்ராவல் இருந்ததுனால ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு. வெளிச்சம் நிறைய கிடைக்கலனாலும் அந்த படத்துக்கு ஒரு லைட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் பர்சனலாக அந்த படம் ரிலீஸ் ஆனதே எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரிலீஸ் ஆகாமல் நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல, இந்த வருஷம் ஜெயிலர் 2வில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருந்து சூப்பர் ஸ்டார் சாரை பார்த்த மூமெண்ட் வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவரோட வார்த்தைகள் என்னை பார்த்து பேசினது அதெல்லாமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கான ஒரு இயராக இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு.
ரொம்ப ஹாப்பி. முடியும் போது அந்த ஒரு மெமரிஸோட 2026 என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஆண் பாவம் பொல்லாததை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு சாந்தமான மூஞ்சிக்குள்ளே எப்படி ஒரு டெரர் ஃபேஸ் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வரைக்கும், நேற்று கூட நான் ஒரு தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே உள்ளவங்களாம் ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு தெலுங்குல பார்த்துட்டு வந்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க யாரை பார்த்தாலும், நல்ல ஒரு ப்ளசன்ட், ஆனால் அந்த படத்தில் ரொம்ப கொடூரமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு வர்ற ஒரு ரோலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு கரெக்டான ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எனக்கு இது போதும், நான் இதுக்கு மேலே எதுவும், நான் இப்போ ஒரு பாத் செட் பண்ணியிருக்கேன், அந்த பாத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குங்க. என்ன ஒரு ப்ளசண்டான முகத்தில் அழகாக சொல்கிறாங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க என்ன கூட நான் வந்து இல்ல ஷோ வந்ததுக்கு அப்புறமும் சிரிச்சேன். இல்ல ஷோ வரும்போதும் சிரிச்சேன், நடுவுலையும் சிரிச்சேன், விஷயம் சொல்லும் போது சிரிச்சேன், அவங்களோட நான் தான் நிறைய சிரிச்சேன். ஒரு வார்த்தை சொல்லல, இது ஆஹா என்ன அழகா சொல்றாங்க, வச்சிருக்கீங்க யார் சிரிச்சாலும் நல்லாதான் இருக்கும். அது என்ன தம்பி ஃபேஸ் கவர் ஆகுது இல்ல, எப்பவுமே அவனுக்கு பிளர் ஆயிரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லயே இருக்கும். அதான் என்ஜி ஷாட் நம்ம எல்லாமே. என்ன அப்படி சொல்றீங்க, நீங்களாம் வந்து தூண்கள் அந்த ஷோ. சரி நீ போ போ தூண்டா நகராது அப்படியே இருப்ப மாதிரி இருப்பாங்கறான். அடுத்து நீங்க சொல்லிருங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க. சரி சொல்லிட்டு போ அப்படிங்கிறியா? இல்ல 2025 எப்படி இருந்துச்சு? ராசி பலன் கேட்குற மாதிரி ஆயிடுச்சுண்ணா. ஆமா இல்ல என்னன்னா இனி எத்தனை நல்ல வருஷங்கள் வந்தாலும் எனக்கு இது ரொம்ப லிட்ரலி ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா நக்லைட்ஸில் நாங்கள் ஆரம்பித்து எதுக்கு வந்தோமோ அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆன வருஷம் இதுதான். குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அது ஒர்க் ஆகி இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அவங்க ஃபார்ம் ஆகி, ராஜேஷ் டைரக்டர் ஆகி, பிரசன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டராக நிறையா படத்துக்கு ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு அது லப்பர் பந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அயலி அதோட பர்பஸை கொடுத்துச்சு, லப்பர் பந்து மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துச்சு, அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. அந்த சக்ஸஸ் வந்து ஸ்ட்ரீக் ஆனாதான் இங்கே நம்ம ஆக்டராக நிற்க முடியும். இங்கே எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸை தாண்டி எல்லாத்துக்கும் சக்ஸஸ் இருந்ததுனால தான் இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களை விட பெட்டர் ஆக்டர்ஸ் வெளியே சக்ஸஸ் கிடைக்காம உட்காந்துருக்காங்க. ஸோ பீயிங் அ குட் ஆக்டருங்கிறத விட பீயிங் இன் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல்சோ பீயிங் அ குட் ஆக்டர், அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு தொடர்ந்து ஸ்ட்ரீக்காக நடந்துருச்சு இந்த வருஷம். முக்கியமாக குடும்பஸ்தனோட சக்ஸஸ் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு கிளானாக ஜெயிக்கிறது இருக்குல்ல, சிங்கிளாக ஒரு இண்டிவிஜுவலாக போய் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வந்தோடனே. அது வந்து ரொம்ப பெரிய மீனிங்ஃபுல்லாக எனக்கு படலை. எனக்கு ஒரு கிளானாக ஜெயிக்கிறது வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. இனி எங்கள் படங்களே நாங்கள் நடிச்சிடலாம் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்க்கு நம்ம அள்ளி போட்டு நிறையா படங்கள் பண்ணினாலும் ஏதாவது ஒரு நல்ல படம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்க முடிகிற ஒரு ஆண்டுக்கான தொடக்க புள்ளியாக இது இருந்தது. அதே மாதிரி ஆண் பாவம் பொல்லாது, இந்த குடியாரன் ஸ்ட்ரீக்கை உடைச்ச படம். அது பரவாயில்லையே, சேவ் நல்லா தான் இருக்கிறான், சேவெல்லாம் பண்ணி அப்படிங்கிற அந்த இதை கலை தான் எனக்கு கொடுத்தாரு. அதை குடியாரன் ரோலை பார்த்து கொடுத்தாருல்ல, அது வந்து எனக்கு பயங்கரமான ஆமாம் அது இது எல்லாமே ஒர்க் ஆகிருக்குல்ல, அதனால எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான இயராக எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த வருஷம் நிறைய நல்ல படங்களும் நடிச்சிருக்கேன், அது ரிலீஸ் ஆகல, நிறைய முக்கியமான படங்கள் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான இயர். சம்பளமும் நல்லா கொடுத்தாங்க. ஆமா இல்ல ஏன்னா நான் வாங்கிட்டு இருந்த நக்கா பிச்சா காசுக்கு அதை தாண்டி இல்ல நல்லா வாங்குறேன் டேய் எழுதி விடுறா. என்னன்னா நிஜமாவே சொல்றேன், நிஜமாவே எக்கனாமிக்கெல்லாம் போடுங்க, எல்லாம் பவுன்ஸ் ஆக போகுது. எக்கனாமிக்கலா பயங்கர அடி வாங்கிட்டு இருந்த என்னோட லைஃபை வேற ஒரு லைஃபாக மாற்றி கொடுத்த வருஷம் இதுதான். ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ், என்னன்னாலும் கடைசியில் காசு தாங்க. அந்த காசு வர்றப்போ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. அது நம்மளுக்கு பிடிச்ச தொழில் மூலமாக நடக்கிறப்போ பெரிய நம்பிக்கை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வருது. ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பை ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஆக்கின வருஷம் 2025 சிறப்புண்ணா. ஆனால் நீங்கள் சொல்லுங்க. திருப்தியாக இருக்குது தம்பி. காஃபி நல்லா இருந்தது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அருமையா இருந்தது, முடிகிறப்பவும் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல மாரிசன், டீசல், ட்ராமா, கிணறு,
ஸோ இந்த மாதிரி நல்ல மெமரபிள் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. சப்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தொடங்குறப்போ எப்படியாவது இந்த வருஷம் நல்லது நடக்குமாங்கிற பிளான் பண்ணிலாம் யாருமே ஆரம்பிக்க மாட்டோம். அது எந்த வருஷமே நடக்காது. பட் அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுங்கிறது மட்டும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஷார்ட் அப்பயும் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் ஃபிலிம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த ஷார்ட் ஒழுங்கா பண்ணிட்டா நாளைக்கு நம்மளுக்கு வந்து இதுதான் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. எப்பயோ நடிச்ச படத்தை வச்சுலாம் இப்பெல்லாம் யாரும் கூப்பிடுறது கிடையாது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த படத்துல எந்த முகம் நல்லா இருக்கோ அந்த முகம் அடுத்த படங்களுக்கு போயிடுவாங்க. ஸோ இவ சொன்ன மாதிரி எனக்கு ரிலீஸ் ஆன படங்களும் நல்ல படம் கேரக்டரா. எனக்கு இந்த பெரிய பட்ஜெட் இல்லை ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருக்கிற ரோலு அதெல்லாம் எனக்கு எப்பயுமே உடன்பாடவே இல்லவே இல்லை. ஏன்னா என்ன நடிகனாகிறதே ஒரு 10 செகண்ட் ஃபுட்டேஜ் தான். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரது ஏதோ ஒரு வகையில் அந்த கதைக்கோ இல்லை எனக்கோ ரெண்டுக்குமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்படிதான் எனக்கு எல்லா ரோலுமே எப்பயுமே அமைஞ்சிருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி தான். இந்த வருஷம் நடித்த ப்ராஜெக்டும் சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் இதை விட நல்ல சிறப்பாக பேசலாம். ஓகே. அண்ட் இப்போ நம்ம கூட இருக்கவங்களோட படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கேரக்டர் நான் இந்த படத்தில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற விரும்புகிற மொமெண்ட் எதாவது இருக்கா? ஆமாம்மா, இப்போ எல்லாம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து அப்படி ஒரு ஃபேன் மொமெண்ட் தான். ஒருத்தனையும் இவர் கூட இருக்க அந்த இன்னொரு கேரக்டர் பேர் என்ன? ராஜ். அவர் பண்ணுற நக்கல் அட்டகாசம் இருக்குல்ல, அது பயங்கரம் காஸ்டிக்காக. எனக்கு வந்து ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சில படங்களை பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஆள் தான் அவர். நான் சொன்னேன் இன்டர்வியூ யார் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே ஹாப்பி ஆகிட்டோம்னு. இவர் வந்தது இவரை பார்த்து தேவையில்லை, ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆமா, எதுவும் தேவையில்லை. இது இப்போ என் பேர்ல தப்பா சொல்லுவாங்க. இது ஓகே பிரசன்னா எது சொல்லுவானுங்க. நம்ம அப்படி இல்லைண்ணா, கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லை என்னன்னா இப்போ நான் மதன், அயலி, பைசன், டைரக்டரா நூடுல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக குவாலிட்டியான ஒன்று. எவ்வளோ குவான்டிட்டி பண்ணிருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லைல்ல. ஸோ அது பக்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு சூப்பர் டீலக்ஸ் அதில் ஒரு சிரிப்பு ஒன்று வரும். அதை நான் நிறைய தடவை பார்த்து இது எப்படி பண்ணியிருப்பாருன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நடிகளுக்கு உண்டான ஒரு விஷயம் அது எப்படி கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தாய்க்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீலா இவங்க பண்ணுறது எல்லாமே குவாலிட்டி ஃபிலிம். நாங்கள் மற்றவங்க கூட நிறைய சமரசம் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஷீலா எனக்கு தெரிஞ்சு சமரசம் பண்ண மாதிரி ஷீலா இருக்காங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு படம் வந்து பார்க்கலாம், கதை அது எனக்கு பிடிக்கும். இவரு டைமிங், ஒரு கேரக்டர் எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணலாம், அந்த கேரக்டருக்கு நீங்க எப்படி வேணா எழுதிருக்கலாம். ஆனா இவர் ப்ரெசென்ட் பண்றப்போ எழுதுறதை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க குடிகாரன்னா குடிகாரன் தான், வக்கீல்னா வக்கீல் தான், சும்மா சுத்துற கேரக்டர்னா சும்மா சுத்துற கேரக்டர் தான். ஸோ இது எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும்ல. நீங்கள் லப்பர் பந்து எடுத்துக்குவாங்க, என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ ஆண் பாவம் பொல்லாததுல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா படங்களையும் சொல்லிட்டே இருக்கலாம். அது பயங்கரமான பற்ற இல்லை, நக்கலைட்ஸுங்கிற அந்த பற்ற சரியான பற்ற. அது நான் சொல்றேன், இவர் ஒரு மாதிரி இப்போ படங்களா பார்க்கும்போது சில படங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கும். நக்கலைட்ஸ் நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் அதுவும் உங்க பிரசன்னா இவர் இந்த ஆரம்ப கால காம்பினேஷன் ஒன்று இருக்கு. ஸ்கூலுக்குள்ளார அடிக்கிற கூத்தெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுல ஏதோ ஒரு இதுல வந்து இந்த நடிச்சு காட்டுவாங்கல்ல டம்ஷரட்ஸ் மாதிரி படம் பேர் நடிச்சுக்கிறேன். 6 ஏதோ படம் 6 தானே அது. அநியாயத்தோட உச்சம், அதெல்லாம் அநியாயத்தோட உச்சம். தயவு செய்து நக்கலைட்ஸ் அந்த பழைய எபிசோட் பார்க்காதவங்க நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தயவு செய்து இவர் நடிச்ச அந்த போர்ஷன்லாம் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இல்ல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நல்ல நல்ல யூடியூப் சேனல் நிறைய இருக்கு, அதை மட்டும் பாருங்க அப்படி சொல்லலாம். இல்ல எல்லாத்தையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க மியூசிக்கை பாருங்க. தம்பி அது இன்டர்வியூ கொடுக்கறப்ப கடைசியா சொல்லுவோம், அது வந்து தார்மீக கடமை. அது அவங்களே வந்து கடைசியா சொல்றீங்க சார், உங்களுக்கு க்ளோஸ் அப் வச்சிருக்கு சொல்லுங்க சார், என்ன சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சார், அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க சொல்லுங்க சார், எல்லாம் சொல்லி தருவாங்க. அதை சொல்ல வரல, குவாலிட்டியா இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குல்ல. இப்ப நிறைய வந்துருச்சு, வதன்னு பொழுது போலாம் டக்குனு ஒரு சேனல் ஓபன் பண்ணிட்டு உட்காந்துறோம். அந்த மாதிரி இல்லாம உண்மையாலுமே நமக்கும் இப்போ சினிமாவோட நோக்கம் என்னவா இருந்தது, மக்களையும் திரையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கதை, அதுல இருந்து மக்கள் என்ன எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இருந்துட்டே இருக்கு. அது வந்து இப்ப நல்ல டெக்னாலஜி வர 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 அதோட ஃபார்மேட் மாறிட்டே இருக்கு. அது இன்னும் கை கடக்கமா ஈஸியா எல்லாருக்குமே கிடைச்சிட்டே இருக்குல்ல. அதுல ஏன் மறுபடியும் போய் நல்ல விஷயங்களை பார்க்காம எதுக்கு நம்ம உட்காந்து கான்ட்ரவர்ஷியலா இல்ல தேவையில்லாதது எல்லாத்துக்கும் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது அதனால வந்து நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் இல்லை இதெல்லாம். அதுவும் என்ன சாதாரணமா ஸ்கிரிப்ட் எழுதி ஏதோ ஒன்று மொக்கையா ஏதாச்சும் பண்றாங்களா? இல்லையே. அது ஒரு கிளாஸ் ரூமு, அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுல பார்த்துருப்போம், ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு பாட்டிமாவை பார்த்துருப்போம். இவங்க எல்லாருமே நம்ம ரியல் லைஃப்ல கடந்து போனவங்க தான். பார்க்க தவறுன நிறைய முகங்களை வந்து ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் பார்க்கணும்னு சொல்றது. மதன் சார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அறிவியிலேருந்தே நம்ம வந்து ஒரு
சின்ன ரோல் அப்படின்றது சின்ன ரோல் பெரிய ரோல் அப்படிலாம் இல்லை. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கிறதா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நூடுல்ஸ் டைமில் நிறையா பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ இந்த வருஷம் பைசனில் வந்து சொன்னாங்க பைசன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து, பட் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்னா பைசன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் துருவாக இருக்கட்டும், ஹோல் டீமே வந்து ரொம்ப வருஷமாக அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அதுக்கான ஒரு அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் கிடைச்சதா பர்சனலாக நான் ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப ஒரு மெல்ட்டிங்கான மொமெண்ட்டாக இருந்தது எனக்கு. இப்போ சொன்னாலும் எனக்கு கண்ணு கலங்குது. ஏன்னா நம்ம அவரோட ட்ராவலை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பக்கத்தில் இருந்து நான் கேட்டதுனால ரொம்ப ஒரு இந்த நேரத்தில் ரொம்ப ப்ரௌடாகவும், ஒரு ஆக்டருக்கு வந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஜென்சன் சொன்ன மாதிரி பணம் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு அது எல்லாமே சார் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்ஸ் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் இப்போ விவேக் சொன்ன மாதிரி அந்த சிரிப்புலாம் எப்படி லைக் யார் யாரி லைக் ஒரு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி என்ன மாதிரி அது லைக் அப்படின்றது எல்லாமே ஒரு ஆக்டராக ஒரு கியூரியஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டூரிஸ்ட் ஃபேமிலிலலாம் வந்து சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருப்பாரு. நான் ரொம்ப நோட் பண்ணி பார்ப்பேன். லைக் ஒரு படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், லப்பர் பந்துலாம் நான் தியேட்டர்லேயே போய் 5 முறை உட்காந்து பார்த்தது உண்டு. அசுரன் இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அந்த சீனில் வந்து ஆக்டர் வந்து இது எப்படி அவருக்கு எங்கேருந்து அவர் யோசிச்சிருப்பாரு, லைக் எப்படி உதிச்சிருக்கோம் இந்த எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் வந்து ஒரு க்யூரியஸாக அந்த மாதிரி ஒரு க்யூரியஸ் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஜென்சன் வந்து லப்பர் பந்தெல்லாம் பார்த்துட்டு நான் தான் 5 முறை பார்த்தேன். இப்போ எனக்கு பாலசரவணன் நாங்கள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அப்போ அந்த டைம் பண்ணிகிட்டு இருந்தோம். நயன்தாரா மேமோட மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆக்டர்னால் வந்து நான் வழக்கமாக விவேக் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டரை பற்றி அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவோம். அந்த லிஸ்ட்டில் நானும் இருப்பேன். இதை சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, என்ன மாதிரி சொல்லணும், இதை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாமா வேணாமா, இந்த மாதிரி ஒரு க்யூரியஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்யூரியஸ் இருந்தது இவர்கிட்ட. இது அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்றது எல்லாமே. இப்போ நாங்கள் ஒரு படம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான லாஸ்ட் மந்த் தான் ஷூட்டு போச்சு. அப்ப நிறைய பேசணும், அங்க உட்காந்து நிறைய பேசணும். ஆண் பாவம் பொல்லாதது ஆண் பாவம் பொல்லாதது டைம்ல ரொம்ப ஹெக்டிக்கா அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால பேசுறதுக்கான காம்பினேஷனும் குறைவுன்றதுனால நான் பெருசா பேசினது இல்லை. ஆனா இவர் பண்றாரா ஓகே அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. பட் இந்த டைம் லாஸ்டா ஒரு ஷூட்டிங் போயிருந்தப்ப பேசுறதுக்கான டைம் கிடைக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது தான் லைக் அவரோட அந்த ஒரு பேஸ் இருக்குல்ல, அது வந்து எல்லார்கிட்டையுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். விவேக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். அவர் 10 நிமிஷம் அவர் பேசுறதுலே தெரியுது இல்லையா. நானும் அதே தான் சொல்லுவேன். எனக்கு வந்து படம் முழுக்க என்னோட மூஞ்சி இருக்க போது இல்லை வந்து 5 செகண்டு தான் வரப்போகிறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் வர்ற என்னோட ப்ரெசன்ஸில் நான் எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கு நான் வேலை பார்க்குறேன், அவ்வளோதான் அப்படின்றது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு நானுமே நம்பக்கூடிய ஒரு ஆள் தான். இப்போ கூட 2-3 பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து லீடும் பண்ணுறீங்க கேரக்டர் ரோலும் பண்ணுறீங்க ஏன்னு. இல்லை, எனக்கு ஒரு கதை கேட்கும்போது அந்த கதையில் என்னை வச்சு பார்க்கும்போது அது எனக்கு உண்மையாலுமே நான் அதில் கனெக்ட் ஆகணும். ஷீலாவாக நான் பார்க்கக்கூடாது, அந்த கேரக்டராக எனக்கு வந்து நான் இருந்தேன்னா அதுக்கு பொருத்தமாக இருப்பேன் அப்படின்றது எல்லாமே தான் நான் வந்து யோசித்து பண்ணுறதுனால நான் வந்து என்னை இந்த லேபிள் எடுத்துக்கணும், இந்த லேபிளுக்கு போவேணாம் அப்படிலாம் நான் யோசித்து வரலைங்க. எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஆர்டிஸ்ட்டு, எனக்கு ஆர்ட் மட்டும்தான் தெரியும், சினிமா மட்டும்தான் என்னோட தொழில். அப்படிங்கும்போது வந்து இது மூலமாக வந்து என்னால் என்னென்ன வேலைகளை பண்ண முடியும் எனக்கு. ஏன்னா இருக்கிறது கொஞ்ச காலம்தான், எனக்கும் தெரியாது என்னோட பீரியட் எவ்வளோன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு இவ்வளோ பீரியட் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு இருப்பேன் இல்லை, இன்னைக்கு பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் நான் எல்லாருமே பார்த்துட்ருக்கேன். விவேக் பிரசன்னா வந்து மேயாதமான் படத்தில் வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த ரோல். அப்புறம் வந்து சூரரை போட்டு சொல்லவே வேணாம்.
இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கான எல்லா கேரக்டர்ஸ் இப்போ அவர் சொன்ன மாதிரி லைஃப்பில் ஒருத்தரை பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அப்படிதான் செதுக்கி ஒவ்வொருத்தராக வந்து 10 பேர் மிதிப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் யாராவது ஒருத்தவங்க கை தூக்கி விட்றவங்க இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி நம்ம மேலே வருவோம். ஏன்னா லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான ரோல்ஸ் தான் வந்து படத்தில் அந்த மாதிரியான ஒரு ரோல் பார்க்கும்போது நம்மளுக்கு ரியல் லைஃப் லைக் இப்படி தானே அன்றைக்கி அவங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னது தானே நம்மளை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான சூரரை போட்டுலாம் வந்து லைக் ரொம்ப ஒரு அதுவுமே நான் ஒரு 4 முறை தியேட்டரில் பார்த்துருப்பேன். டிக்கெட்டே கிடைக்காம ரோகிணிலலாம் போய் உட்காந்து கடைசி சீட்டில் நின்றுட்டுலாம் படம் பார்த்தேன் நான் அந்த சூரரை போட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுகிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே இவங்க கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது லைக் ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையாலுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப இந்த 25 இந்த டே வந்து ரொம்ப நல்ல ஒரு சிலா சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னே அவங்க பேசுனதுல படங்கள் வந்து கவனிக்கப்படல, பெருசா ஈர்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக வந்து ரொம்ப ஸ்மால் பட்ஜெட், ரொம்ப புது டீம், புது டைரக்டர்ஸ். ஸோ முக்கால்வாசி படங்கள் என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டரோட படமாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போ லாஸ்ட் வருஷம் ரிலீஸ் ஆன நான் சொன்ன படங்களில் வந்து 6 படத்தில் 4 படம் வந்து ரொம்ப சின்ன படம், எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணும். உண்மை அதுதான். ஸோ இந்த நிலைமெல்லாம் மாறுறதுக்கு வந்து நிறைய நம்ம இண்டஸ்ட்ரி தான் ஹெல்ப் பண்ணணுமே தவிர, நாங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு தனி மனுஷனாக வந்து எங்களோட ஆதங்கத்தை கொட்டினாலும் அது வந்து எங்களால் அது நிறைவேற்ற முடியாது. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து இருக்கிற சங்கங்களும் சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேர்ந்து டிசைட் பண்ணி சிறிய முதலீட்டு படத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கான ரிலீஸ் அவங்க இது பண்ணணும். ஓடிடி கிட்ட அவங்க தான் பேசணும். ஏன்னா எந்த படம் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து குவாலிட்டியாக இருக்குன்னா ஓகே, அதுதான் எடுக்க போகிறாங்க, அதுதான் படத்தில் ஓடும். அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிற எத்தனையோ படங்கள் வந்து வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட பெரிய பார்வை இல்லாமல் இருக்கிற நிலைமை வந்து இன்னும் இருக்குது. வந்துருச்சு அவங்க படம் அப்படின்னு கேட்குற நிலமெல்லாம் இருக்குல்ல. நல்ல படம்னு தெரிஞ்சும், நல்ல படம் எல்லாரும் 1-2 பேர் பாராட்டியும், அதுக்கப்புறம் அது கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் ரிலீஸ் பண்ணாலுமே கூட மக்களிடத்துல ஆதரவு இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ இதுவும் மாறணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மாறப்பலாம் சீலாவோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது பாதி பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்க பண்ண படங்கள் வந்து அப்படியா அந்த படம் அது எதில் இருக்குது அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. என்னோட நிறைய படங்கள் அது கேட்டிருக்காங்க. அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்த ஃபுட்டேஜ் வச்சு ஷார்ட் வச்சு இந்த படத்தில் உங்களை பார்த்து அந்த படத்தில் இருக்கீங்களா, எதில் இருக்குது, ரிலீஸ் ஆச்சு அந்த படம்லாம் கேட்பாங்க இல்லையா? இது எல்லாமே மாறணும். இது மாறினப்போ தான், ஏன்னா நீங்கள் 100 கோடி 150 கோடி படம் இல்லை 50 கோடி படம் 1 கோடி படம் இல்லை 50 லட்சத்துக்கான படம், ரெண்டாவதுலேயே இது படம் பார்வையாளன் பார்க்குறானா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அவன் பார்க்குறான் அப்படிங்கிறப்ப அப்புறம் ஏன் படம் ஓட மாட்டேங்குதுன்னா இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2026 இதுக்கான பெரிய சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வழக்கம் போல் ஒரு வருஷமும் எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் நிறைய நல்ல படங்கள் சிறிய முதலீட்டில் நல்லாவே போயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த 2026 கம்ப்ளீட்டாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியோட பார்வையே மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பக்சன் நீங்கள் சொல்லுங்கள். பைசன் அதுக்கு மறுபடியும் சொல்லுறேன். ஒரே ஏஜ் தான். ஆனால் நான் முதல்ல பார்த்ததுலேருந்து அவரை மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகணும்ல. ஐலியிலுமே நான் இவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன். ஆனால் அது ஃபிக்ஸ் ஆனது தான். 2 பேருமே ஒரே ஏஜ் தான். ஐலி ஆகட்டும் பைசன். ஆனால் என்னென்னா எப்போ ஒரு டைரக்டர் வந்து நம்மளை ரசித்து விரும்பி ஒரு கேரக்டர் கொடுத்து வேலை வாங்குறாங்கல்ல, அந்த விஷயம் வந்து எப்போவுமே பெரிய லெவலில் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். நம்மளை விரும்பி கூப்பிட்ற டைரக்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து பாக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அண்ணனுக்கு வந்து பைசன் அமைஞ்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் இருந்தது என்னென்னா, இவ்வளோ நல்ல ஆக்டர். ஆனால் நம்ம ஒரு இமேஜ் வச்சுருப்போம்ல, ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிவிட்டு ஒரு அடியாள் மாதிரி இல்லை ஒரு வில்லன் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அதில். இந்த மாதிரி ஒரு ஸ்பைனாக ஒரு ஸ்டோரியில் ஒரு ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டரு, அதில் இவ்வளோ டைமென்ஷன் காட்டக்கூடிய இடம், அந்த மாதிரி அமையிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஷீலா வந்து விவேக் சொன்ன மாதிரி தான், அவங்க இருக்காங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான படம், அது நல்ல படம். இப்போ நான் இங்கிலீஷ் படம்லாம் எப்படி பார்ப்பேன்னா, மெரில் ஸ்ட்ரிப்னு இருந்தாங்கன்னா அது என்ன வருஷம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். ஏன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்,
கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம இதில் வந்து சொல்லப்போனால் அந்த மாதிரி வெரி ரேர். ஏன்னா ஜென்சன் சொன்ன மாதிரி காசுக்காக நம்ம போய் எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அது எல்லா இடத்துலையுமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ டிவிலையோ ஷார்ட்ஸ்லையோ எதுலையோ வந்துட்டு தான் இருக்குது, ரீல்ஸ்லையோ அதான் வந்துட்டு தான் இருக்குது. பட் அவங்க எனக்கு ரொம்ப பர்டிகுலராக டூலெட் இட்ஸ் மெட்டிகுலஸ்லி பெர்ஃபார்ம். செலியன் சார் டைரக்ட். இங்கே வருத்தமான விஷயம் என்னென்னா அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக்காக கேரக்டர்ஸ் எழுதுறதே கிடையாது. அது ரொம்ப பெரிய மைனஸ். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கதையை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயம் நான் பார்ப்பேன். ஒன்று, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டிஃபைன்டாக எழுதியிருக்காங்க, அதுதான் நல்ல கதை. நீங்கள் ஹீரோ வச்சுட்டு என்ன கதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எந்த ஹீரோ சப்ஜெக்ட்டுமே சூப்பர் படம் பாருங்கள், நல்ல ஸ்கிரிப்ட் பாருங்கள், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அந்த விமன் கேரக்டர்ஸ் வந்து எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கதை நல்ல கதை. நீ இல்லைன்னா இப்படி பாருங்கள், நல்ல கதையில் அது இருந்தே ஆகும். அது இல்லாமல் நல்ல கதை இருக்கவே முடியாது. பட் அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ இந்த வார்த்தையை ஒரு வார்த்தையாக 2 பேர் சொல்லிடுறோம். ஆனால் அது வந்து எவ்வொரு டிசிஷன், ஒரு படத்துக்கு அவங்க நோ சொல்லியிருப்பாங்க. அது ஓடுற படமாக கூட இருக்கும், பெரிய சம்பளம் வரக்கூடிய படமாக கூட இருக்கும், ஆனால் நோ சொல்லியிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், மிகப்பெரிய கிளாரிட்டி இருந்தால் தான் வரும். அந்த நோ சொல்லிவிட்டு நம்ம வந்து வீட்டு வாடகை கொடுக்குறது கூட கஷ்டப்பட்டுருக்கலாம். அப்போ கூட மைண்டு, இன்னொரு மைண்ட் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் வயசு, பேசாமல் அது ஓகே சொல்லிட்டு பண்ணிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் நீ சப்போர்ட்டிங் கேரக்டர் தான்டா பண்ணுற, படம் நல்லா இருந்துச்சுன்னா தேட்டரில் பார்க்க போகிறாங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்க. படம் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ டைரக்டர் கிடையாது, நீ ப்ரொடியூசர் கிடையாது, நீ ஹீரோ கிடையாது, நீ பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது அப்படி கிடையாது. நம்ம எதுக்கு ட்ரெயின் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு கேரக்டர் பண்ணும்பொழுது, ஒரு டீம் கூட பழகும் பொழுது, இப்போ விவேக் சொன்னாப்புல 60% 70% வந்து நியூ டைரக்டர்ஸ். அது வந்து அவங்களுக்கும் பெரிய பிளெஸ்ஸிங். நம்மளையும் அவங்க புது இதில் பார்ப்பாங்க, புது ஆங்கிளில் பார்ப்பாங்க, வேறு கேரக்டர்ஸ் வரும். அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப கிளியர் விஷன் இருந்தால் தான். ஏன்னா இந்த சாய்ஸோட ரிசல்ட் உங்களுக்கு அடுத்த மாதம் தெரியாது, அடுத்த வருஷம் தெரியாது, 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு. அப்போ நீங்கள் ஒன்று தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், அதை கரெக்டும் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதை தெரிஞ்சே தான் எடுக்கிறீங்க. பட் உங்கள் இன்ஸ்டிங்க்கு, உங்கள் மைண்டுக்கு ஒன்று கிளியர்னு தோணுது இல்லை, அது எவ்வளோ முட்டாள்தனமாக கூட இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் நடுவில் கொஞ்சம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அப்போ சின்னி ஜெயின் சார் வந்திருந்தார். பார்த்துட்டு படம் ஏற்கனவே பார்த்தப்போ நல்லா இருக்குது தம்பி, யோசிக்கவே யோசிக்காத, எல்லா படத்தையும் பண்ணு, இது பண்ணு. அவர் சொன்னது கரெக்டு தான், தப்பு கிடையாது. யோசிக்கவே யோசிக்காத, எல்லா படத்தையும் பண்ணு, பிஸியாரு அப்படின்னு. பட் அதை நான் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருக்குது. என்னென்னா, பெர்லின் கேரக்டரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அந்த பெர்லின் கேரக்டரில் என்னை யோசிச்சார்ல குமராஜா சார், அதுதான் த கிரேட்னஸ். ஏன்னா அவர் எழுதிட்டாரு, அந்த கேரக்டருக்கு நடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஹீ சூசன் மீ ஃபார் என்னென்னா, அது ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தா அது ஃபேமஸாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து வில்லன் கேரக்டர்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் அதை எடுத்து அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாருல்ல. ஆமாம், அதுவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி பார்த்துட்டு இப்படி ஒன்று பார்க்கறது இருக்குல்ல, அது பயங்கரம். அது பயங்கரம் இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பக் சொல்கிற மாதிரி மம்முக்கா எடுத்துக்கோங்க, களம் காவலில் எதுக்கு அந்த மனுஷன் இப்படி பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் லீட் கேரக்டராக அவர் யோசிச்சு அவர் பண்ணுறாரான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்கும் சில சமயம். அவர் தான் ஹீரோன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் அப்படி அதை யோசிக்கிறாரான்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குல்ல. அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம். இல்ல அதை சுத்தி அது தெரியுமா, போய் நரேட் பண்ணது வந்து அதுக்குதான் கோ டைரக்டர் வந்து சொன்னாரு. அவர் அதோட கோ டைரக்டர் சொன்னாரு, போய் நரேட் பண்ணது வந்து விநாயகனை வில்லனாவும் மம்முக்காவை ஹீரோவுக்கு தான் போய் பேசினாங்க. பேசி ஃபுல் கதையும் கேட்டுட்டு ரிவர்ஸ் பண்ணு, அதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்ட்டு போயிட்டாரு. ஆமா,
ஏன்னா என்கிட்ட ஹீரோவா பேசிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாரான். அதோட ரிசல்ட் நம்ம பாக்குறப்போ என்ன தாட் ப்ராசஸ் பாருங்க, காஸ்டிங் சென்ஸோட ஒரு ஹீரோ வேலை செய்யறது இருக்குல்ல. இல்ல இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி யோசிக்கிற ஒரு இது இருக்குல்ல. இன்னொன்னு வந்து நல்லாவே நடிக்க தெரியாத ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு அந்த ரோல்ல போட்டு படத்தையே கொலாப்ஸ் பண்ற வேலையும் நடக்கும், அந்த மாதிரி வேலையும் நடக்கும். ரைட் காஸ்டிங். ஸோ அதுதான் இப்போ மம்முக்காவுக்கு வந்து அந்த கேரக்டரோட டெப்த்தை பார்த்தா, அவரோட சின்ன சின்ன நொவான்சஸ் பார்த்தா நம்மளுக்கு பயங்கர பயமாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியம் ஒரு நடிகனுக்கு அப்படின்னா, ஆழமா அந்த தொழிலை பார்க்கறது, அந்த நடிப்பை பார்க்கறது. இத்தனை வருஷம் ஸ்க்ரீன்ல பார்த்த முகத்தை அவரையும் நாமளும் உலகமே பார்த்துருக்கோம். பட் என்ன ஸ்பெஷலா ஒவ்வொரு நாளும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இவர் தக் லைஃப் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. நாசர் சார், கமல் சார் இவர் ஈக்குவலா தான் இருந்தாரு. இவர் எந்த இடத்துலயும் நீங்க வந்து இவரை வந்து நீங்க வேறையா பார்க்க முடியல. அந்த கூட்டத்தில் வந்து ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. எப்போ வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட ஆர்க்கும் ஒரு படத்துல இருக்கோ, தட் இஸ் அ பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அவ்வளவு உண்மை. நீங்க எவ்வளவு நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டுமே காட்டிட்டு இருக்க முடியும்? அவரை சுத்தியே நடக்காது இல்லை எந்த கேரக்டரும். நீங்க ஹாலிவுட் படம் எடுத்துக்கோங்க, சாதாரண கமர்ஷியல் மூவி எடுத்துக்கோங்களேன், எல்லா கேரக்டரும் பேசும், எல்லா கேரக்டருக்கும் வேலை இருக்கும். நாயகன் படம் நம்மளோடது, செல்வமும் ஐயரும் பிடிக்காதது யாராச்சும் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் நாயகன் படம் பார்த்தவங்கள எந்த அளவுக்கு வந்து நாயக்கரை விரும்பினாங்களோ அதே அளவு ஐயர் கேரக்டரையும் செல்வம் கேரக்டரையும் அவ்வளோ பிடிக்கும். அந்த கேரக்டர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவருக்கு அந்த நாயக்கரோட பலம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது எல்லாமே தான் இப்போ பக் சொன்னதுல அவர் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரா இந்த படத்துல ஒரு ஆர்க் இருக்கு, ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குன்னா ஷோரா அந்த படத்துல வந்து மக்கள் பார்க்கக்கூடிய படமா மட்டும்தான் இருக்கும், வெற்றி படமாவும் இருக்கும். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொண்டாடப்பட்ட அத்தனை படமும் பிளாக் பஸ்டர் தான். நடுவுல கொஞ்சம் மக்கள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல் தான். ஆமா, அத்தனை ஆக்டர்ஸும் ஜெயிச்சிருப்பாங்க அதுல. எனக்கு மொத்த ஹோல்சமா இவர் ஹீரோவா தெரிஞ்சாங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு இவர்தான் ஹீரோவா தெரிஞ்சாரு. கொண்டாடப்பட்டாரு. இவர்தான் கையில அடங்கிட்டே இருக்காரு. தப்பு பண்றாப்ல, அநியாய சேட்டை, அவுட் ஆவலே ஒருத்தன் ஏமாத்துவான் அப்படியே. ஆனா அது ஒரு கிளாரிபிகேஷன். அது வந்து ஆக்சுவலா பஜ்ஜியோட கேரக்டர் படத்துக்காக என்ன வச்சிருந்தாரு. ஏன்னா அது சூப்பர் ஸ்கிரீன் பிளே. இது என்னன்னா அந்த கதையிலேயே அந்த கொஞ்சம் வயசான கேரக்டர்னா இந்த கேரக்டராவது இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடுவானா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலயே ரொம்ப போங்கு சில்லறத்தனமான கேரக்டர் வந்தான். அதனால இவன் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடவே மாட்டான். பண்ற மாதிரியே ஒண்ணு இருக்கு. அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆன படம் ப்ளூ ஸ்டார். அந்த கால் ஒரு மாதிரி வச்சு நடந்துகிட்டு அது அந்த வாழ்க்கையில அடிபட்ட ஒருத்தன் ஒரு டீமுக்காக கூட நிக்கிற ஒண்ணு விஷயம் இருக்குல்ல, அது வரைக்கும் பேசவே மாட்டாரு. படம் முழுக்க பெருசா பேச மாட்டாரு. ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுதான் அந்த கேரக்டரும் அந்த கேரக்டர் அந்த லைஃப்ல சம்பாதிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற ஒரு விஷயமா நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பார்க்க வரோம் டேக்அவே என்ன இருக்கு பார்த்துட்டு என்ன போன இந்த சாப்பிட்டுட்டோம்னா இது சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையா, என்ன இந்த சாப்பாடு நல்லா இருந்துன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி அந்த ப்ளூ ஸ்டார்ல பார்த்துட்டு நான் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது. கேரக்டர் முத்து வந்து அயலி டைரக்டர் முத்து சொல்லுவாரு, ஒரு கேரக்டருக்கு அண்ணனை தான் யோசிச்சிருந்தாரு. அண்ணா அந்த டைம் பயங்கர பிஸி. அண்ணனை யோசிச்சுட்டேன், பக்ஸண்ணனை யோசிச்சுட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல தல. எல்லாம் காஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. பக்ஸண்ணன் எப்படியாவது ஒரு நப்பாசை எப்படியாவது வந்துருவாரோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அது ஒன்றும் பிடிக்கல தல அப்படின்னு. கடைசியில பண்ணவர் வந்து இப்போ அண்ணன் கூட சொன்னாரு, அது பயங்கர ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. அது முத்துவோட மேஜிக் தான். முத்துக்கு அது கணக்கு வாத்தியார் கேரக்டர். கடைசியில் அது முத்துவோட மேஜிக்னு வைங்களேன். ஆனா அது நல்ல ப்ராஜெக்டோட மேஜிக். அதுவா சூஸ் பண்ணணும். கரெக்ட். ஆனா அதுதான் இர்ரீப்ளேசபிள் ஆக்டரா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பக்ஸனோட. இப்போ எனக்கு வந்து தனித்தனியா எனக்கு எல்லாத்தையும் பத்தி சொல்றதை விட நான் தான் இங்க வந்து லேட்டா வந்தவன். இல்ல என்னன்னா நான் இவங்க எல்லாத்தையுமே ஆவோட பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு மதன்னா வந்து அண்ணன் ஃபிகர் தான் எப்பவுமே. எனக்கு அவர் நடிகரா அப்படின்னா எனக்கு அது ஃபீல் கூட ஆகாது. ஏன்னா அப்படிதான் பார்த்துக்கிட்டாரு ஐலி செட்டில். ரொம்ப ரொம்ப ஒரு முதல் தடவை ஒரு ஆக்டர் வர்றான். ஏன்னா நான் பெருசாக நடித்ததில்லை, சினிமா எதுவுமே நடித்ததில்லை. முத்து தான் என்னை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. பெரிய செட்டு, நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஒதுங்கி இருப்பேன். அண்ணன் தான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாரு. நான் பெரிய ரசிகன் ஜென்சனுக்கு வந்து இது சொன்னாரு. அப்போ உங்களோட ஷெல் பிரேக் ஆகுது இல்ல, ரசிகங்கிறப்போ ஒரு சின்ன பையன்ட்டா அப்படி சொல்லும் போது அது அவனுக்கு பிரேக் ஆயிடும். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஓகே நம்மளும் இங்க ஏதோ பண்ணியிருக்கிற மாட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுத்துட்டாரு. ஒருத்தர் லிங்கா ப்ரோ இருந்தாரு, எல்லாம் அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. அப்படிதான் இருந்தது எனக்கு. மதன்னா எப்பவுமே அப்படி. ஒரு பக்ஸனா வந்து ஒரு நாள் வந்தாரு,
அயலி செட்டுக்கு. எனக்கு பக்ஸர்னா எப்படின்னா, இந்த சின்ன பசங்களாம் ஓடி வந்து கை கொடுத்தாங்க நடிகனுங்களுக்கு, கை கொடுத்துட்டாரு அப்படி இருந்தேன் நான். எனக்கு பக்ஸர்னா வந்து கை கொடுத்துருக்காரு, அவருக்கே ஞாபகம் இருக்காது. வந்தார், நிறைய க்ரௌடு வந்துச்சு. அந்த ஒரு வீடு கிரவுண்டு மாதிரி அங்கே தான் நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன். வந்துட்டு நான் போய் கூட்டத்தில் கை கொடுத்தேன். பக்ஸனுங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு அப்படின்னாரு. முத்துக்கிட்ட அன்றைக்கி நைட்டு வந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தலைவரா இன்னைக்கு பார்த்து கை கொடுத்தேன், பக்ஸனை கை கொடுத்தாரு. ஏங்க சொல்லியிருக்கலாம்ல, நான் கூப்பிட்டு பேச வச்சிருப்பேன்லன்னாரு. எனக்கு அப்படித்தான் பக்ஸனை. தலைவன் வந்து இவருக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம ஹலிதாவோட எழுத படம் ஏலே வந்து ப்ரிவ்யூ. ஹலிதா எனக்கு ஃப்ரெண்டு. இப்போ ஏலே ப்ரிவ்யூ கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான், என் ஃப்ரெண்டு விவேக் பிரசன்னா சார் இருக்காரு. ஏலே தான், விவேக் பிரசன்னா சார் இருக்காரு. பாப்கார்ன் கொடுத்தாரு, நான் கை விட்டு எடுத்துட்டேன். நான் ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன். திரும்பினா இவரு அப்படின்னு இருந்தது. ஒரு ஃபுல் படமும் இப்படி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இடைக்கிட்ட அவர் பார்க்கறது அப்படிலாம் இருந்தது. அப்படி பார்த்தவர் கூட இப்ப சகஜமா பேசுறேன். ஏன்னா மேயாதமான அப்படி ஒரு படம் இல்ல. நீங்க சக நடிகனை ரசிக்காம போயிட்டீங்கன்னா நீங்க அன்னையோட காலி. நீங்க அது இவன் நல்லா நடிக்கிறான், இவனால நம்மளுக்கு போட்டி வந்துருமோன்னு நினைச்சீங்கன்னா வரட்டுமே. இந்த டேர்ம் வருது இல்ல, சக நடிகன், அங்க வந்திருக்கேன். எனக்கு அதுவே செமையா சிரிப்பு. அவர் மல்டி பர்சனாலிட்டி ஆர்டர். அவரு மதன், நீங்க செட்ல இருப்பாருல்ல, நடிச்சு முடிச்சுட்டு ஆர்டர். அவரு மல்டி பர்சனாலிட்டி ஆர்டர். செட்ல நடிச்சு முடிச்சா கேரவன்ல உட்காந்து பாட்டு கேட்டலாம்ல, மீன் குழம்பு ஆர்டர் சாப்பிடலாம்ல. செட்ல உட்காந்து பாரு, கிரௌட்ல எவனாச்சும் கண்டினியூ தப்பா மாட்டான்னு பாத்துட்டு இருப்பாரு நடிச்சிட்டு இருக்கிறப்போ. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதுக்கு மதன் சார் அப்படின்னா, இல்ல கஷ்டப்படுறாங்க, இருக்கட்டும். இவரு இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட்ல நடிச்சு முடிச்சுட்டு நாங்களாம் அப்படி ரிலாக்ஸா உட்காந்துருக்கோம். இவரு போய் டைரக்டர் சொல்றது இந்த லாஸ்டா கிரௌட்ல இருக்கிறவங்க கேட்கல, கிட்ட ஓடி இவர் ஷார்ட் முடிஞ்சிச்சு, இவர் ஓடி போயிட்டு கிரௌடு கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு. கிரௌட் கிளியர் பண்ணிட்டு நிக்க வச்சுட்டு இருந்தாரு. பெஸ்ட் குவாலிட்டி. ஒரு மண்டபத்து சீன்ல அயலியில மைக் வேலை செய்யல. முத்து பொதுவாவே சாஃப்ட் தான், மைக் வேலை செய்யல. தலைவன் தான் ஒரு 5 நிமிஷத்துல கண்ட்ரோல் பண்ணாரு. அப்படின்னாரு, எல்லாம் அமைதியாச்சு. கமாண்டிங் சூப்பரா இருக்கும். ஜென்ரலாவே சினிமா நமக்கு ரொம்ப இன்னொரு விஷயம். அயலி அவர் சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும். இவர் நான் சொல்லிடுறேன். இவர் அதனால என்ன பண்ணாருன்னா, அதுல நடிச்சே தீர்வேன்னு ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர். அது ஒண்ணுமே இல்ல கேரக்டர். எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டா நடிக்கணும்னு வந்து கேட்டதை பண்ணாரு. ரொம்ப சின்ன ரோல். நீங்க படம் பாத்தீங்கன்னா இவர் இருக்காரான்னு உங்களுக்கு எல்லாம் இப்ப கூட மேபி டவுட் இருக்கும். அப்படி ஒரு சின்ன ரோல். அயலில வந்து வாலண்டியரா ஏதாவது இருக்கா, என்னால அது பண்ண முடியல, ஓகே நான் இன்னைக்கு இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கேன், இந்த டேட்ல ஏதாவது எனக்கு இருந்தா கூட அப்படிங்கிற. முத்துக்கு வந்து அதை எப்படி உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சின்னதாச்சு. அதை நீ ஏன் பாக்குற, நல்ல ப்ராஜெக்ட் நான் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நடிச்சாப்ல. அப்புறம் பயங்கர பிஸி நார்த்ல. அப்பதான் நான் பாலிவுட்ல பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஹிந்தில பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம் பயங்கர பிஸி. அது தேவையே கிடையாது. அதுல இவருக்கு சம்பளம் வந்துச்சான்னு கூட தெரியல. எதுக்காக பண்றோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அயலியில நீங்க எப்படி சந்தோஷமா பேசுறீங்களா, நானும் சந்தோஷமா பேச முடியும். ஏன்னா ஐ எம் பீயிங் பார்ட் ஆஃப் என் ஃப்ரெண்டு. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து 2 ஸ்கிரிப்ட் நான் அந்த வருஷம் படித்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஒன்று வந்து குட் டே, அது ரிலீஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து அயலி. அந்த ரைட்டிங் தான் ஆக்சுவலாக. நான் அயலி படிச்சுட்டு வந்து அண்ணன் பண்ண கேரக்டர் தான் நான் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. எனக்கு கிடைச்சதே பெரும்பாடா இருந்துச்சு. அப்படிதான் நடந்துச்சு. நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அந்த இடத்துல நானும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவருக்கு பேரா நடிக்கிறதுக்கு என்னதான் கேட்டாரு. கதெல்லாம் வந்து கேட்டேன். பேட்டக்காளி வெப் சீரிஸ் போயிட்டு இருந்தது எனக்கு. காரைக்குடியில இருந்தேன் நான். வந்து என்ன ரோல் அப்படிலாம் வந்து கேட்டேன். இந்த மாதிரி மதன் சார் பண்றாரு, அவருக்கு பேரா அனுமோல் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த ரோல் வந்து இது பண்ணாங்க. பொண்ணு யார் பண்றாங்க இப்ப பக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி டூலெட்டுக்கு அப்புறம் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு பிரேக் பண்றதுக்கு இங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அதை நானுமே இன்னைக்கு வரைக்கும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டூலெட் பண்ணும்போது எனக்கு வந்து 23 வயசு அப்படிதான் இருந்தது. ஒரு குழந்தைக்கு அம்மாங்கும் போது அந்த நான் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணேன்.
ஒரு 6 மாதம் வந்து டெய்லி காலையில் இங்கே நடேசன் பார்க்கில் வந்து உட்காந்து அம்மாக்கள் எந்த மாதிரி குழந்தைய ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தையோட அம்மா எந்த நேரத்தில் வந்து கோவப்படுவாங்க, எந்த நேரத்தில், ஏன்னா எனக்கு தெரியாது. ஷீலாவோட ரியல் லைஃப்பில் அதெல்லாம் வந்து கிடையாதுங்கும் போது நான் போய் உட்காந்து வந்து அப்படி தான் நான் அந்த படம் பண்ணேன். அப்பவும் ஒரு சீன் பண்ணும்போதும் இது கரெக்டாக இருக்குமா, நான் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறேன்னா, பாரதி ராஜா சார் படம் பார்த்துட்டு அந்த ஒரு சீனை பர்டிகுலர் ஒரு சீனை எடுத்து எப்படி நீ அதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஓ மை காட், எனக்கு நான் பண்ணியிருக்கேனா, கரெக்டாக பண்ணியிருக்கேனா. இன்னைக்கு வரைக்கும் நிறையா பேர் அந்த படத்தில் ஒரு சீனை பற்றி பேசும்போது, ஓ நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன்னா ஓகே அப்படின்றது. டவுட்டு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஷீலா அவங்க கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கு. கும்பலங்கி நைட்ஸ் படத்துல அந்த சீனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள குஞ்சு ஜீசஸும் குட்டி ஜீசஸும் மாதாவும் வர்றாங்கங்கிறது தான் மெட்டஃபர். அதுக்கு ஒரு முகம் வேணும்ல, அந்த முகம் ஷீலா கிட்ட இருக்கு. நீங்க ஆமா நீங்க இல்ல, ஆனா அதை விட டிவைனிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப முகத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வருவாங்க, அந்த ஷார்ட் வச்சிருப்பாங்க, பிஜிஎம் வரும், அது எல்லாத்தையும் போய் அதாவது இது சொல்லுவாங்கல்ல, எல்லாமே பர்ஃபெக்டா எப்படா ஒரு சீன்ல இருக்க முடியும், அந்த பர்ஃபெக்ஷன்ல டாப் நாச் ஷீலா இருந்தது தான். செரின்னு சொல்லுவாங்க, செரி அந்த கேக். அதில் அது வந்து அந்த அந்த இதை அது இதை வச்சுட்டு இப்படி மாட்டிட்டு இப்படி வருவாங்க, அந்த இது ரிவீல் ஆகும். டிவைனுங்க அந்த சீன் வந்து, அது வந்து ஷீலா கிட்ட இருக்குங்க. இப்போ ஒரு தமிழ் முகங்கிறத விட ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஃபேஸுமாங்கல்ல, அது ஷீலா கிட்ட பயங்கரமான ஒரு அது ஈஸியாக ரிலேட்டபிள் ஆகிடும். ஷீலா வந்து நின்னாலே அது பிலீவபிளாக இருக்கும் அந்த சீன். அது எப்படி நான் நம்புறேன்னா, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள அந்த உள்ள சுத்தி அதை தான் சொல்ல வந்தேன். இருந்தாதான் அது சொல்ல தெரியாம குடிக்கிறது நடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்ட், இப்படி கரெக்ட், வரவே வராது. கரெக்ட், கேரக்டராகவே அப்படி இருந்தாதான் உள்ள இருந்தாதான் வரும். நீங்க யோசிச்சு பார்த்தா, இப்போ நடிக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே, நம்ம நடிக்கிற கேரக்டர் எதுவுமே நாம கிடையாது, ரியல் கேரக்டர் கிடையாது. ஸோ அப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு ஆர்க் இருக்கு அப்படின்னா, அதுல என்ன பண்ணா இந்த முகத்துல ஆடியன்ஸ் நம்புவான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஈஸியா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு என்ன நடிகன், ஜாலியா இருப்பான், கோடிகளை சம்பளம் வாங்குவான், ஈஸியால வீடு இருக்கும், எல்லாருக்கும் சொல்றாங்களே. இதுக்கான ப்ராசஸ் ஒருத்த பண்றான்ல, அதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது. அந்த நடக்கிறது எப்படி நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கிறோம், இன்ஜினியருக்கு படிக்கிறோமோ, நடிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய படிப்பு தான் அது. ஏன்னா ரியல் கேரக்டர் எதுவுமே கிடையாது நம்ம பண்ணதில்ல. ஸோ அது ஏதோ ஒன்று ரெண்டு ஷார்ட் வந்து நம்ம சின்ன வயசுல பண்ணதா இருக்குமே தவிர, முழு கேரக்டரா எந்த படத்திலோடதும் நம்மளோட ஒரிஜினல் லைஃபோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகாது. அதை ஒருத்தன் கொண்டு வரணும், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும்னா அவன் பார்க்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது. ஷீலா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பார்க்கில் போய் உட்கார்ந்ததோட ரீசன் வந்து அதுவும் 50% தான். அது ஒரு பெரிய மனதைரியம். அது உள்ளுக்குள்ள வந்து அந்த தொழில் பிடிச்சிருக்கணும், அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கணும், நம்ம பண்ண போகிற வேலை பிடிச்சிருக்கு. இது எல்லாம் நடக்கிறப்ப தான் அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு அமையுது. ஸோ இது வந்து நான் எப்பயுமே ஹாப்பியாக பார்ப்பேன். நான் நடிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம், எண்ட் ஆஃப் த டே இந்த முகத்தை தாண்டா ஆடியன்ஸ் பார்க்குறான். இதை நான் பெருசாக ரொம்ப சக்ஸஸ் ஆன எல்லாருக்கிட்டையும் கிட்ட நெருங்கி பழகினப்ப நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண சின்ன விஷயம் என்னன்னா, அவங்க ஆழமாக நம்புகிறாங்க இந்த முகத்தை இன்னைக்கு இந்த தேதியில் ரிலீஸ் ஆகிறப்போ இத்தனை கோடி பேர் பார்ப்பான், இதுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அது அவங்களோட உழைப்பு. ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து கிரிட்டிக் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா. இதுக்கான விஷயமா சொல்கிறேன். இந்த கிரிட்டிக், இந்த ரிவ்யூ, இந்த போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறது, இவனுக்கு என்ன இவன்லாம் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சராக தான் அதை நான் சொல்கிறேன். ஐயா, நான் இவங்களை பற்றி பேசினேன். இந்த ஜென்சன் பற்றி தான். நக்லைட்ஸ்லேருந்து வராரு. நக்லைட்ஸ் வந்து எனக்கு பேச்சுலரில் வந்து அங்கே சதீஷ் தான், பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் தான் வந்து நக்லைட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சமாக கொண்டு பண்ணும்பொழுது ஆர்டிஸ்டா இல்லை, எனக்கு கான்செப்ட். ஓகேண்ணா. ஆனால் அந்த யூடியூப் சேனல் பிஃபோர் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், அது ஒரு நாள் சீன் சொல்லுவாப்ல. சரிண்ணா. அப்போவே பார்க்க ஆரம்பிச்சு ஐ வாஸ் அடிக்டட். ஆல்மோஸ்ட் நான் உங்கள் எல்லா எபிசோடும் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிங்களா, அதுதான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பிகினிங்கில் உள்ள எல்லா எபிசோடும் பார்த்துருப்பேன். அந்த டீம் ஒர்க், அந்த ரைட்டிங், அந்த டைரக்ஷனு, பிரசன்னான, அதுவும் என்னென்னா, டேய் யூடியூப்னு கேர்லெஸ்ஸெல்லாம் பண்ணுறதில்ல, அது சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அதை ப்ரொஃபஷ்னலாக
அதுதான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அந்த டீம் வெளியில் வருது, ஒரு இது ஐலி ஆகட்டும், லப்பர் பந்த் ஆகட்டும், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்டா? அதனால் வில் ரெஸ்ட் ஆன் தட். விவேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி மேயாதமான் வந்து நான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். அது இன்ஃபேக்ட் அது வந்து நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். நான் ரைட்டிங் அந்த மொமெண்ட்ஸ் அதில் விவேக் பண்ணது வந்து டேய் இவன் எப்படா இதை பண்ணா. அது வந்து இப்போ பெர்லின் மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் கிடையாது. இட்ஸ் வெரி லவ்வபிள் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான். ஆனால் அதில் ஒரு ட்ரூத் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வதந்தி, எனக்கு வதந்தி ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் நான் நாகர்கோவிலில் அந்த நாகர்கோவில் ஸ்லாங் எனக்கு வராது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஊரில் வந்து வந்தனால அந்த ஸ்லாங் யாராவது பேசினாங்க அந்த டோனில் ஒரு வார்த்தை வந்தால் கூட பிடிச்சிடுவேன். எந்த ஊர் அப்படின்னு கேட்டு அது வந்து இல்லை அவ்வளவு அழகாக, அது ரொம்ப ரேர் ஸ்லாங் அது ஆக்சுவலாக ஆக்சென்ட். தசாவதாரத்தில் வந்து கமல் சார் பண்ணியிருப்பார். பூவரா அவர் தான் தி பெஸ்ட். ரைட்டுங்களா? ஈக்குவலாக நான் பார்க்குறேன் வதந்தியில் பண்ணது அந்த. ஏன்னா வெரி டஃபஸ்ட்டு ஸ்லாங். நீங்கள் வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கோ இல்லை கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ அந்த மாதிரி ஈஸியாக ஒரு மியூசிக்காலிட்டி இருக்கும், அதை பிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மாதிரி மலையாளம் கலந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு ஜோன் வெரி டஃபஸ்ட். இது அது வந்து அது ஈஸியாக பண்ணியிருப்பாப்புல. உங்களுக்கு வந்து அவர் அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வேறு விதத்தில் நாங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் என்னென்னா அந்த டெடிகேஷன், அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, இந்த படம் பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதோ, இல்லை ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுறதோ, அதில் அந்த டெடிகேஷன் ஐ எம் வெரி ப்ரௌட் அமங் ஆல் திஸ். எனக்கு என்னென்ன ஒரு கேள்வினா, இப்போ நம்ம இவ்வளோ ப்ராமிசிங்கான ஆக்டர்ஸ் இருக்காங்க, கொண்டாடக்கூடிய நடிகர் இருக்காங்க, எல்லா கேரக்டருமே நம்மளுடைய தனித்துவத்தை கொடுக்க முடியும். ஆனால் வெளியிலேருந்து பேன் இண்டியா ஸ்கேலை பெருசாக்குன்னு சொல்லி அங்கேருந்து இங்கேருந்து போட்டு நம்மளுக்கான வாய்ப்புகளோ பறி போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்ல அப்படி கிடையாது. அப்போ பக்சன்னா அங்க போயிருக்கிறாருங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இதுதானே. எனக்கு வந்து பாலிவுட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நானும் ஆடிஷன் போயிருக்கேன். அவங்க கேட்குற ஹிந்தியை வந்து தட்டு மாதிரி பேசி நானும் வீடியோ அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா மொழியிலேருந்தும் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஆட்கள் வேணும். அது தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அது எதுக்காக பக் சார் சொன்னார் இல்லையா, இந்த டைரக்டருக்கு இந்த ஃபேஸை நம்ம வந்து காட்டணும் அப்படின்றதுக்கு, அந்த ஃபேஸா நம்ம அங்க இருக்கோம் அப்படின்றதே வந்து நம்ம அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அது ஆரோக்கியமான விஷயமா தான் தெரியுது. இப்போ பக்சன் அங்க போய் அங்க அதை அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் ஆகட்டும், அந்த மெக்கானிக்ஸை கத்துக்கிட்டு வர்றாருன்னா அது இங்கே எங்க கூட பகிர்வார். ஒருவேளை நானும் பக்சனும் ஒரு பிரீஃப் பீரியட்ல நாங்கள் நடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பக்சன் எனக்கு தராருன்னு வைங்களேன், அது இங்கே அப்ளை பண்ண முடியும். சிலதெல்லாம் நல்லா இருக்கிறப்போ பக்சன் ஏன் இவர் இவ்வளோ ஃபைன் ஆக்டரா இருக்கிறாருன்னா மல்டிபிள் இடத்துல போய் நடிச்சதுனால தான் நான் நினைக்கிறேன். பக்சனனோட ஒவ்வொரு ஏரியா ஆஃப் ஆக்டிங் எக்ஸ்ப்ளோர் ஆகுறதும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்றாருங்கிறது லிட்ரலி தெரியுது இல்ல, அது அதனாலதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் பெருமாரி ஆட்களை கூப்பிடுறது இப்ப இவர் வர்றதுனால பெரிய பிசினஸ்ல அப்படியே பிரித்து அதெல்லாம் கிடையாது. அது கிடையாது. அதுதான் செட்டப், அதுதான் பிரச்சனை. அது பண்ணும்போது என்ன பேன் இண்டியா பண்ணுங்க, என்ன வெங்காயத்தை பண்ணுங்க, மக்கள் கொண்டாட மாட்டாங்க. ஆளுங்களை அந்த கேரக்டருக்கு போட முடியாது. பக்ஸ் தான் தேவைன்னா இவர்தான். அதுதான் இப்ப எதை நம்ம ஹெல்த்தியா பார்க்கணும்னா, இப்ப பேன் இண்டியா ஃபிலிம்ல விவேக் வேணும் இல்ல இவர் வேணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா பார்க்கணும். நீங்க ஏன்னா ஒரு ஸ்டார்டாம கொண்டு வந்து பொருத்தி ஒரு வியாபாரத்துக்காக ஒன்று பண்றோம்ல, அது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க யூஸ் பண்ற கேரக்டர் யாரு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த நீங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா. வேற ஒரு மொழியில ஏதோ பயங்கரமான ஒரு கல்ச்சர்ல நடிச்ச ஒரு ஆக்டரை அதுக்கு ஈக்குவலா அதோட வித்தியாசமான ஒரு ரோலுக்கு அப்ரோச் பண்றதுங்கிறது ஓகே. இருக்கிற 10 பேருமே வந்து அந்தந்த ஊர்ல வந்து பல 100 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தரா இருக்கு போடுறது வந்து தேவையில்லாத ரீச் இருக்கு. அது உண்மைதான். ஆரம்பிக்குது. அவங்களால இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு வைங்களா. இப்ப நான் ஹிந்தியில பண்ணதான் செய்றேன். ஆனா அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமாண்ணே? கத்துட்டு தெரியும். என்ன சொல்றீங்க? நகி மாலுமே என்ன கத்திட்டு இருக்கேங்க.
அப்படியா? அவ்வளவுதான். ரீச் ஆயிடும், ஹிந்தி மக்களும் ரீச் सब ஆயிடும். ठीक है இது இவ்வளவுதான் இவ்வளவுதான் மொத்தமா வரும். என் லைஃப்ல நான் ஒரு வார்த்தை கூட தெரியாம இது வரைக்கும் நான் என் லைஃப்ல பேசுனதே கிடையாது. நானே ஒரு ஹிந்தி படம் நடிச்சு வந்திருக்கேன். ஆஹா, தமிழ்ல Title எழுதி ஆ. தமிழ்ல வச்சு நெஞ்சில குத்தி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இப்படியே நடிச்சு முடிச்சு வந்திருக்கேன். அப்படியா? கடைசியா அந்த டைரக்டர் சொன்னாரு, அவர் பெங்கால் டைரக்டர், அவரு இன்னும் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா வரல விவேக் ஹிந்தி. ஓப்பனா சொல்லிட்டாரு. என்கிட்ட சொல்றாரு, டப்பிங்ல அப்படி இருந்தாரு, தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பேசி முடிச்சிட்டேன், பட் உங்க ஆக்டிங் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு. எனக்கு அதுதான் வேணும். இப்ப எனக்கு இந்த மொழி தெரிஞ்சிருந்ததுன்னா தமிழ்ல எப்படி நான் இவ்வளவு ஃப்ளூயண்டா இதை கேட்கும் போது ரஜினி சாருக்கு பாலச்சந்திர சார் சொன்ன மாதிரியே இருக்கு. ஆமா, உன் தமிழ் நல்லா தமிழ் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. நடிப்பு நல்லா இருக்கு, ஆக்டிங் என்னமோ பண்றேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. இது டப்பிங் முடிச்சு வெளியே வரப்ப சொன்னாரு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் அப்போ வருத்தப்பட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் இருந்தது, படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல் வந்த பையன் நான். ஐயோ எனக்கெல்லாம் படிக்க முடியாது அப்படின்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன இப்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னே நான் கத்துருந்தா கூட நான் ஹிந்தி கத்துப்பேனா, நல்லா கத்துப்பேன்னு தெரியாது. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சீக்கிரமே வந்து एक दो तीन चार क्या है भाई அரே பாய் हम सबको ठीक है வந்துடா இது சான்ஸ் கேட்டுட்டு இருக்கேனே. குரோபதி கா படா பதி. நம்ம லோக்கல் வண்டி தான், இங்கதான் வண்டி ஓடும். இந்த வண்டி அப்படியெல்லாம் அங்க கிடையாது. ஓடாது. நம்ம வண்டி எங்க போகணும்னு அதை டிசைட் பண்ணும். அது என்னமோ இருக்கு. பயங்கர பாஸ்டா ஏன்னா இருக்காங்க. இவங்க இப்போ ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, தெலுங்குக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் தெலுங்கு இப்ப படத்தை நீங்க இயக்குனரு. நீங்க கேட்டீங்க இல்லையா, பேன் ஆக்டர்ஸ், அது வந்து நான் வந்து கும்பலிங்கி நைட்ஸ் பண்ணும்போது 2017 எண்டுல பண்ணேன். அப்ப இந்த டேர்ம்லாம் யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவுமே. இப்ப நம்ம ஓடிடி கல்ச்சர் ஆஃப்டர் கோவிட் நம்ம வந்து வீட்லயே இருந்து நம்ம நிறைய வெப் சீரிஸ்ன்றது வந்து நம்மளுக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சது. கோவிட் பீரியட். ஸோ அப்பத்துலேருந்து நம்ம பார்த்துதான், அப்பதான் நம்மளே நிறைய ஆக்டர்ஸ் தெரிஞ்சுக்கும். இவங்க அந்த மொழியில இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது வந்து எனக்கு தெரியாது இந்த பேன் ஆக்டர்ஸ், பேன் மூவி பண்றீங்க அப்படின்லாம். அப்படி தெரியாதப்பவே என்னோட ஜேர்னி வந்து மலையாளத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தெலுங்கு வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது தான், ஆனால் ஒரு 6 மாதம் வந்து நான் அந்த ஸ்கிரிப்டுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆக்டர்ஸால் மட்டும்தான் வந்து இந்த ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எந்த பேரியருமே வந்து இல்லை அப்படின்றது வந்து அதனால தான் இந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு எந்த பாக்ஸ்குள்ளேயும் நம்மளை வந்து நீங்கள் இப்படி தான் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்கு இல்லையா. டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஒரு ரோலை கொடுத்து நூடுல்ஸ். அப்போது நாங்கள் இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். கதை க்ரீன் பார்க்கில் தான் நான் கேட்டேன். நான் கேட்கும்போது ஒரு ரோலை பற்றியும் இப்போ பக்ஸார் சொன்ன மாதிரி ஒரு ரோலை எழுதுறது அந்த ஆர்டிஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் வந்து, ஆனால் அந்த ரோலை நம்ம கேட்கும்போதே அங்கே ஒருத்தர் பண்ணுறாரு, இங்கே ஒருத்தர் பண்ணுறாரு அப்படி கேட்டுட்டு போயிடுறோம். ஆன் ஸ்பாட்டில் அந்த ரோல் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்போது, அந்த நூடுல்ஸில் வந்து அந்த லாயர் ரோல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும், அது வசந்த் சாருன்னு ஒருத்தர் பண்ணார், அதுக்கு இவங்க ஒர்க் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயமா தான் வந்து இருந்தது. அது அடுத்தடுத்து ஜென்சன் மாதிரி டைமிங்ல ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ரோல். எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஷூட்டிங் ஸ்பாட்ல. அவர் அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கணும் அந்த ரோல். ஏன்னா சீரியஸா ஒரு ட்ராக் இந்த சைடு போயிட்டு இருக்கும், ஒரு டெட் பாடி வீட்டுல இருக்கும். அந்த ரோல் வந்து லைக் அதுக்கு 50-50 தான் தெரியும், நான் தான் கொண்டனா இல்லை வந்து லைக் என்ன ஃபுல்லாக நடந்ததுன்றதே வந்து அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா. அவருக்கும் அது அங்கே ஒரு சிக்கல் இருக்கும், இங்கே ஒரு சிக்கல் இருக்கு, போலீஸ் வேற ஒரு சிக்கல் வந்து கொடுக்குறான். அப்படிங்கும்போது வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது அது அந்த ரோல் வந்து. இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டே இருந்தாலுமே இப்போ நூடுல்ஸ்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 200 ஸ்க்ரீன்னாச்சும் ஓடணும், அதற்கு தகுதியான ஒரு படம். ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாறுற வரைக்கும் இங்கே நீங்கள் நிறைய பேரை கண்டே பிடிக்க முடியாது. ஐயா அது பிஸ்னஸ் டோட்டலி வேற. இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அது மாறாது. அதுக்கு என்னன்னா நம்ம படம் பண்ணும் பொழுது அது நம்மளோட வேலை. என்னன்னா அது நான் சொல்லிட்டேன்னா பண்ணிருவேன்னு தெரியல, நம்ம தான் அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். இப்படி ஒரு படம் பண்ணுறோம், அது இந்த மாதிரி படம் அது வருதுன்னு.
அது எப்படி பண்ணுறது எனக்கு இல்ல, தெரியல. அது ரொம்ப நம்ம கஷ்டம் வேலை தான். அது. இல்ல முயற்சிகள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆடியன்ஸ் நம்ம குறையே சொல்லியே நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்திருக்கு நீ ஏன் பார்க்கல, ஒண்ணுல படத்தை போய் நீ பார்த்தன்னு நம்ம கேட்கவே இல்லை. பிசினஸ் மாடியூல சொல்றீங்க. இந்த இதுக்கு உண்டான இப்போ நல்ல படம் வருது பக்ஸ், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பக்ஸ், ஏன் பக்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க? ஐயா அது எல்லாமே இப்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து இப்ப இப்ப இது யார் மேல தப்பு சொல்லணும்? இப்ப நம்ம டீம் மேல தப்பு இல்லையே, ப்ரொமோஷனும் பண்றோம் நம்ம இல்லையா எது விக்கிதோ அது சந்தைப்படுத்தப்படுது, அவ்வளவுதான். நீங்க வேலை பார்க்கணுமே தவிர்த்து நான் இப்ப மாற ஐடியாலாம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து படத்தை மட்டும் பண்றது தான் நம்ம வேலையா இருந்தது. இப்ப படத்தையும் பண்ணணும், அது விளம்பரமும் பண்ணணும், அதிகபட்ச விளம்பரம் பண்ணணும். படத்தை பண்றது விளம்பரம் இல்ல நீங்க from the day one shoot start even from the day one நீங்க ரைட் அப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இந்த பக்கம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு இது வந்து ப்ரமோஷன் இதை எப்படி ப்ரமோஷன் பண்ண இவர் சொல்ற மாதிரி ப்ரமோஷன் இது கூட ஒரு சொல்றது கூட நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வேலை, அது கண்ணுக்கு தெரியாத வேற ஒரு பெரிய வேலை ஒன்று நடக்குது. நமக்கு அது தெரியாது. சொல்ற மாதிரி நம்ம நடிக்கிறோம், ஒர்க் பண்றோம், முடிச்சிடறோம். அது கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சரியான ஆட்கள் கிடைக்கலன்னா அது என்ன பண்றது? அப்படிதான் அந்த ஹைப். இப்படின்னு நான் சொல்றேங்க, ஒரு சாங் பண்றோம், அந்த சாங் என்னத்துக்காக பண்றோம்? ஒரு படத்துல ஒரு சாங் வைக்கிறோம்ல, அந்த லெத்தாஜிக்னஸ் நம்மகிட்டயுமே இருக்கு. ஒரு வேலையுமே அது வந்து யோசிச்சு பாருங்களேன். முன்னாடியாவது நம்ம எது வேணாலும் நம்ம படத்துல சொல்லிட்டு போகலாம், அது ஒரு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருக்கும். இப்போ யூடியூப் வந்துருச்சு, வீடியோஸு, ஐடியாஸு, ரீல்ஸ் வந்துருச்சு. 15 செகண்ட்ஸ்ல அவன் வந்து பியூட்டிஃபுல் ஐடியாஸை கன்வே பண்ணிட்டு போயிடறாங்க. சாங் மாண்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ண காலம் கிடையாது. இப்போ ஐடியாஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் இங்கேருந்தோ இன்ஸ்பயர் ஆகி யாரோ ஒருத்தர் பண்ணிடுறாங்க. அப்போ அது டூப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அந்த அவேர்னஸோட பண்ணணும். நம்ம பழைய செட்டப் மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது. நான் உங்களை மட்டும் சொல்ல, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நானுமே அதை யோசிச்சு தான் இருக்கேன், இது எப்படி பிரேக் பண்றது, என்ன பிரச்சனை ஆகுது. ரெண்டாவது டே என்னன்னா, ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிட்டு ஒரு ப்ரிவியூ ஷோ போறது கூட காசு இல்லாத நிலைமையில தான் இன்னைக்கு நல்ல படங்கள் நிறைய படங்கள் மாட்டிட்டு இருக்கு. ஒரு ப்ரெஸ் ஷோ போட முடியாம, இல்ல ரிவ்யூவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பர்சனலா கூப்பிட்டு அவங்க கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலையே கிரியேட் ஆகாம இருக்குல்ல. இல்ல அது பட்ஜெட்டிங்லயே நம்ம அதை பண்ணணும், வேற வழி இல்ல. பட்ஜெட்டே இல்லாம சில சமயம் என்ன பண்ணுவோம், படம் எடுத்தாவே போதுங்க. அதுதான் பிரச்சனை, பண்ணக்கூடாது. அதான் அது அப்ப அவரும் அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசிருக்கேன். எப்பா இதை பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல, இதுக்குன்னு ஒதுக்காம எதுக்கு நீங்க படத்தை பண்றீங்க, படத்தை முடிச்சா போதும், போட்டு தள்ளி போகும். ரிலீஸ் டேட் போட்டு மாசக்கணக்கில் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தின இதுவே வந்து மக்கள்கிட்ட இருந்து போயிடும், மைண்ட்ல இருந்தே போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சுனால வேலைக்காக எதுவுமே ஞாபகம் இருக்கு. ஆனா நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க பேசிட்டு இருந்தீங்க. கேள்வி கேட்கவே என்ன இந்த பக்கம் திரும்பவே இல்லை, இங்க ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேவரட் பண்ணுங்க எல்லாத்தையும் இங்க வந்து பேசி. இது மேல 5 பேர் கூப்பிடுறது யோசிப்பீங்க இல்லையா? அதுதான். ஆமா. அண்ட் இப்போ என்னன்னா நிறைய சொல்லுவாங்க, இந்த டெலிட்டட் ஃபுட்டேஜஸ் நம்ம நிறைய நடிச்சிருப்போம், படம் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் வரும், இதெல்லாம் பயங்கரமான ஒரு சம்பவம் நினைப்போம், ஆனா அது எதுவுமே படத்துல இருக்காது. அது மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ண மொமெண்ட் இருக்கா? ரொம்ப ரேர் தான். நான் இது வரைக்கும் நடிச்சதுல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டேஜுமே எல்லா படங்கள்லயுமே கவர் ஆயிடுச்சு, வந்துருச்சு. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அது மாதிரி இருக்கா? இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் படத்திலே அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. டூலெட் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க, ஆனா ஃபெஸ்டிவலுக்காக தானே எடுத்தாங்க. அப்ப டியூரேஷன் வந்து கட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நான் படம் பார்க்கும்போது அந்த சீன் அதுல போயிடுச்சா, ஓகே அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன். ஆனா பிரசன்னா சொல்ற மாதிரி ரொம்ப ரேர். நான் நடிச்ச 5 நிமிஷமா இருந்தாலும் அது வந்துடும், வச்சிருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னோட மூவிஸ்ல நடந்திருக்கு. நீங்கண்ணா? அயலில ஒரு ரொம்ப ரசிச்சு பண்ண சீன் ஒரு தடவை பண்ணி அது வேண்டான்னு சொல்லி திரும்ப ரீஷூட் பண்ணாரு முத்து. அப்படி ஒரு சீன் அதை எடுத்துட்டாங்க. அது வந்து திரும்ப டெலிட்டட் ஃபுட்டேஜில் வைக்கலான்லாம் ட்ரை பண்ணாரு. அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருந்ததுனால யூடியூப்ல கொண்டு பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால அது வைக்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது.
மற்றபடி பெருசா வேற எதுவும் பெருசாலாம் போல. ஏன்னா இப்போ போக சொல்லுவாங்கல்ல படத்தோட டியூரேஷன் வந்து எதை தூக்கணும்னா டக்குன்னு இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணது இந்த குட்டி இல்ல அது என்னோடது எல்லாமே வந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும் அது இதுக்காக இல்ல. தம்பி கேட்டு முடி கான்ட்ரோவர்சிக்கு வரல அந்த டைரக்டர் அப்படி பண்ணிட்டாருங்க. அப்படியே ஸ்லோ மோஷன் போட்டு இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம்ல தம்பி அவன் பங்கு போடுறேன். அதான் இல்ல படம் எடுக்கிறோம் தெரியுதா ஏன் ஒண்ணு பேச அவன் கடைசியில மோடு போயிருச்சு. அதானே அந்த இது பெரிய வீரம் தானே. கேளு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ். இப்ப படத்துல வந்து ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்க, அது 20 நிமிஷம் கம்மி பண்ணிக்கலாமே, 30 நிமிஷம் கம்மி பண்ணி படம் நல்லா சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும் அப்படின்னு. அப்ப 2.5 மணிக்கு கம்மி பண்ணிருந்தா இன்னும் நல்லா தான். இல்ல இப்ப கேள்வி வந்து ஏன் உங்களை கம்மி பண்ணல அப்படின்னா அப்படி இல்ல, நம்ம நிறைய நடிச்சிருப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் உங்களை தானே தூக்குறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிச்சதெல்லாம் போதும், சப்போர்ட் கார்டு போகற கேட்டாங்க பார்க்க விரும்பலன்னு டைரக்டர் கட் பண்றாராம். எடிட்டர் வந்து அதை சொல்லி கேக்குறாராம். அத பத்தி நாங்க அந்த மாதிரி எந்த டைரக்டர் உங்களை பண்ணாங்கன்னு கேக்குறியா? அது ரெண்டாவது கேள்வி. பாவம் பல்லாததுல நான் நடிச்ச அத்தனை சீனும் இருந்தது. ரியோ சாரே சொன்னது, ஏண்டா என்னோடதான் கை வைப்பியா அப்படின்னாரு. ஹீரோவோடத கை வச்சதும் இருக்கு. எது படத்துக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைங்கிறத பொறுத்து. இப்ப எனக்கு சாரிங்க, முதல்ல அந்த ட்ராக் காமெடிஸை வெட்டுவாங்க. ஏன்னா அது கதையோட வராது, கதை பாதிக்காத இதுங்கிறதுனால ட்ராக் காமெடியில கை வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதானே தவிர இப்பெல்லாம் அப்படிலாம் வெட்டுறது அப்படி எனக்கு நடந்தது இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் நிறைய நடக்கிறதுனால, ஷார்ட் டிவிஷன் கரெக்டாக பண்ணிட்டு தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் நடக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை. அது இல்லாமல் பட்ஜெட்டும் இவ்வளோதான் அப்படிங்கிறப்போ நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் அது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், எடிட்டேபிளில் பார்த்துக்கலாம். இனி அந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து இருக்காது, ஆல்மோஸ்ட் இல்லை, இனி சுத்தமாக இருக்காது வரும் காலையில். எனக்கு ஜிகர்தண்டாவில் ஒரு சீன் வந்தது. அது ஆனால் அது ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இல்லை. அப்போ அந்த ஸ்பாட் வந்து கார்த்திக் சொன்னாப்புல சோமண்ணன் நான் சித்தார்த் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அது பண்ணும்பொழுது அது ஒரு ஜோஷில் பண்ணுறது தான், அது ஸ்கிரிப்டுக்கு தேவை இல்லை தான். சரி ஏதோ ஒன்று இம்ப்ரவைஸ் ஆகுது, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். பட் அது ஃபைனல் படத்தில் இல்லை. அது அண்டர்ஸ்டுட். எப்போவுமே கிளியராக ஒரு எடிட்டரும் சரி ஒரு டைரக்டரும் சரி இது நல்லா இருக்கானா வேணாம் அப்படின்னு பண்ணவே மாட்டாங்க. இது எதோனால லேக் ஆகுது, இந்த சீன்னால அடுத்த சீன் வீக் ஆகுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரீசன் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து தலை வணங்கி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கேரக்டர், அவர் சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி கதை தான் முக்கியம். ஃப்ளோவில் கரெக்டாக போகுதா அதுக்கான டிசிஷன் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அதை தான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஒர்க் போடுறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற டிசிஷனை நம்ம மதிச்சே ஆகணும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க 20 நிமிஷம் லேக்காக இருக்குது, அதுனா அந்த அந்த பர்டிகுலர் கதையோட ஃபால்ட்டாக இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், அவங்க ஜென்ரலி இப்போ ஒன்று சொல்கிறாங்க, இந்த எடிட்டர் வேலை பார்க்கல அப்படின்னு. எடிட்டர் தான் ஆக்சுவலி ஒரு படத்தை வந்து நிறைய டைம் ஃபுட்டேஜை பார்த்து 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 யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அவங்க அதை ராவா வேற பார்த்துருப்பாங்க வித்தவுட் டப்பிங் எஃபெக்ட்ஸ். அவங்களுக்கு இன்னும் க்ளீனாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஆர்ஆர்லாம் போட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு 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 ஆவரேஜ் ஒரு 70% இருக்கிற சீனை தேத்திடலாம். ஆனால் அவங்க எதுவுமே இல்லாமல் பார்க்கும்பொழுது இன்னும் க்ளீனாக தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை, அந்த சீன் டைனமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை, கேமரா தப்பாக இருக்குது, லைட்டிங் தப்பாக இருக்குது, எல்லா தப்பும் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த எடிட்டர்ஸ் வந்து இந்த ரொம்ப மோசமாக இருந்ததை ஒரு மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு வராங்க. அவங்கள வந்து வேலையே பார்க்கலன்னு ரொம்ப விமர்சனத்தில் ரொம்ப நார்மலாக அதை சொல்கிறது வந்து சொல்கிறவங்களுக்கு வந்து எடிட்டிங்கும் தெரியல எடிட்டரையும் தெரியல. ஆமாம், இல்லை ஜென்ரலாக என்னென்னா ஒரு படம் ஸ்லோ ஃபேஸில் தான் அந்த கதை இருக்குன்னா அந்த கதை அப்படி தான் எடுக்கப்படணும், அப்படி தான் பார்க்கப்படணும். அந்த இடத்துல வந்து கமெண்ட்டுங்கிற பேரில் இந்த இடம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, படம் 2 பேர் பேசிட்டே இருக்காங்க, இவங்க மெதுவாக நடக்கிறாங்க, ட்ராக்கின் ரொம்ப ஸ்லோவாக போய் அவர்கிட்ட நிற்கிது, அந்த ரியாக்ஷன் அவ்வளோ நேரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு தனி மனுஷனோட பார்வை இல்லை, அது ஒட்டுமொத்தமாக அந்த கதை அந்த கேரக்டரோட உணர்வு அது வந்து அவ்வளோ பேரை கடத்தணும். அப்போ அவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் தான் சார் நல்லாயிருக்கும், சிலது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே 19 பண்ணுற கமெண்ட்டுக்கெலாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த கதைக்கு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி மக்கள் ரசிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த படம் நல்ல படம் தான் அது. ஆனால் இன்னும் விதிவிலக்கா ரொம்ப சாபக்கேடா ரொம்ப நல்ல படங்கள்லாம் கூட இப்போ இருக்கிற சோசியல் மீடியா யுகத்தில் மாட்டி கெட்டு சீரழிஞ்ச படங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் வந்து நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது.
இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா பெருசாலாம் கிடைச்சிருச்சு குஷி ஆவற. தம்பி அப்படியே எனர்ஜி ஆவறான். வந்துருச்சு இல்ல உண்மைதானே திவாகர், நீங்க சொல்லுங்களேன். இப்போ ஒரு படத்தை முடிக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு தேதிக்கு முடிக்க முடியுங்கிற நாடு. சோசியல் மீடியாவால ஒரு படத்தை வந்து நல்ல படத்தை ஓட விடாம செய்ய முடியறதுக்கான ஐயா தே ஹேவ் தட் பவர் ஃப்ரம் த பிகினிங். பாயிண்ட் என்னன்னா, அதை ஒரு நல்ல படம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த நீ சொல்லி அதை ஓட வைக்க முடியுமா? ஒரு விஷயத்த ஓட வைக்காம போறது ஈஸி, ஒரு விஷயத்த நிப்பாட்டுறது ஈஸி, ஒரு விஷயத்த காலி பண்றது ஈஸி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பவர் இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்களா சில படம்லாம் நல்ல படம் வெளியிலே தெரியல, நீங்க பேசி அதை வின் பண்ண வைங்கிறேன். உங்க பவரை அதுக்கு யூஸ் பண்ணுங்கிற. உங்க ஈகோ ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்றதுலயோ கெடுத்து விடுறதுலயோ இருக்கிறதுல என்ன பெரிய இது சந்தோஷம் இருக்குங்கிறது தான் மன வருத்தம். ஆக்சுவலா இது வந்து கோபம் கூட கிடையாது, மன வருத்தம் தான். நல்ல விஷயத்தை தூக்கி கொண்டாடுறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை, அதுக்கு அவங்க முன் வர்றது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எவ்வளவுதான் கெஞ்சினாலும் இல்லை, எவ்வளவுதான் வந்து ஸ்டேஜில் அழுதாலும், என்ன பண்ணாலும் இல்லை, அதை பத்தின டிஸ்கஷனோ பேனல் மீட்டிங்கோ இல்லை அதை பத்தி தொடர்ந்து விவாதங்களோ இல்லை இலக்கிய கூட்டமோ இல்லை இன்டர்வியூஸோ என்ன பண்ணாலுமே எண்டாவது டே ஒரு ஃபன் மோமெண்ட் மாதிரி அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமா, ஸோ அது மாறணும். நீங்க சொல்லுங்கண்ணா. எனக்கு ஆரம்பத்தில் தீரன் படத்தில் நடந்துச்சு. தீரன் அதிகாரம் 1 அந்த படத்தில் வந்து ஒரு 2-3 சீன் வந்து நம்ம நடிக்கும் போதே பயங்கரமாக டேரக்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு கட் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு, என்னாச்சு அப்படின்னா, சார் சாரி முடிஞ்சிச்சு. சாரி முடிஞ்சிருச்சா? சாரி சார். நான் அவர் சாரி கேட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ராஜஸ்தானில் ஒரு எபிசோடில் வந்து கார்த்தி சார் பயங்கரமாக பாராட்டினார். கார்த்தி சாரும் போஸ் வெங்கடவங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. முதல் நாள் பேசினாங்க, அடுத்த நாள் பேசினாங்க. ஃபைனலில் டப்பிங்கில் ரொம்பவே காணும் அது இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த டேரக்டருக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அது எதை வைக்கணும் எது வைக்க வேணாங்கிறது. இது எதுவும் இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தானே எடுத்துடலாம், அதெல்லாம் இல்லை. அந்த கதைக்கு நான் முழுமையாக ஒரு படமாக பார்க்கும்போது, ஈவன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்டாக நான் எழுதும் போதே எக்கு தப்பா ஒரு 400, 450, 500 பக்கத்து கூட எழுதி தொலைப்பேன். அதுக்கப்புறமா அது குறைஞ்சு ஒரு 150 பக்கம் வர்றதுக்கு நிறைய மெனக்கடலோட தான் ஒரு ஃபைனல் ஆகும். 150 பக்கத்தை அப்படியே கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கும் போது கூட, ஈவன் இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நான் அந்த படத்துக்கு எழுதியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன். நான் நடித்ததை பக்கமாக வசனம் படிச்சுட்டு நான் நடிக்க போகிறேன். அது ஒரு 4-5 பக்கம் இருக்குது. நான் நடிக்கிற அந்த செகண்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிக்கிறேன். என்னடா இவன் இவ்வளவு பேசுகிறானடா அப்படின்னு எனக்கே மேலே எரிச்சல் வருது. அந்த கதாபாத்திரத்தில் எதுக்கடா இவ்வளவு பேசி தொலைக்கிறான் அப்படின்னு நான் பென்சில் வாங்கி இதை அடிச்சிரு இது போதுங்கிறேன். இப்போ என் அசோசியேட் என்கிட்ட கேட்குறாப்புல, என்னென்ன நம்ம தான் டேரக்டரு நம்ம தான் நடிக்கிறோங்கிறதுக்காக வசனம் இவ்வளோ வரல, குறைச்சிக்குமே நீங்கள் குறைச்சிக்கிறீங்களானேனாப்புல. இல்லையா, பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் அந்த முகத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு டயர்டாயிரும். இது போதும், நீங்கள் 4 பக்கத்தை சொல்கிறத சின்னதாக ஒரு பார்வையில் சொல்லிட்டு போயிடலாங்க போது அதை பண்ணிவிடுங்க. அது ஒரு வேளை டேரக்டருக்கு ஆன் ஃப்ரேம் பார்க்கும்போது இவ்வளோ பேசுனதெல்லாம் தாண்டி ஒரு இடம் அவருக்கு கிடச்சிருச்சுன்னா, மொத்தத்தையும் இவ்வளோ அழகாக பண்ணிட்டாரடா, எதுக்கிட்ட அதை வேறு வச்சுக்கிட்டு அப்படின்னு அதை தூக்கிடணும். அதுதானே சரி. அப்போ தூக்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் படணும். ஐயோ நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு பேசியிருந்தேன், என்னம்மா பேசியிருந்தேன், அது போச்சேன்னெலாம் வருத்தப்பட்டா நம்ம இன்னும் புரிஞ்சிக்கலைங்கிறது தான். அதுதான். ஸோ அது 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 சரிதான். டேரக்டர் நாம எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிற பொறுத்து தான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் என்னோட கருத்து சரிதான் வந்து விதண்டாவாதம் பண்ணவே கூடாது. அது உங்களுக்கு அது சரி, ஓகே. பட் பொது வழியில வந்துருச்சு அப்படின்னா அது 100 விமர்சனத்துக்கும் 100 பெர்ஸ்பெக்டிவ்க்குமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் காமனா எடுத்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் நீங்க ஜஸ்டிஃபிகேஷனா உங்க கதை ஒன்று எழுதிருக்கீங்கல்ல, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். இன்னும் சொல்லப்போனா சில நேரங்களில் வந்து இப்போ நடிக்கிறாரு, அந்த இடம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை போயாடா தூக்கணுங்கிறதுக்கு இவர் படுற கஷ்டத்தை விட இல்லையன்னு படுற கஷ்டத்தை விட ஒரு டேரக்டர் படுற கஷ்டம் இருக்குல்ல, இது வைக்க முடியாம போயிடுச்சு, இதை போய் எடுத்துட்டுமேங்கிற பெயின் இருக்குல்ல, அது பயங்கரம். அது ரொம்ப கஷ்டம். அது எப்போ பார்க்கும் போதும் அந்த சாரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்திருக்கலாம் இல்லைங்க, அது அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதை மறுபடியும் இன்னொரு படத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ ஆடியன்ஸை தாண்டி நடிகர்களை தாண்டி அந்த ரைட்டர் டைரக்டருக்கு அதில் பெரிய பெயின் உண்டு. அவங்களுக்கு புரியும், ஃபைனலி டு த ஆடியன்ஸ் தானே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்தை தூக்குன்னா ஓட்டுமே, போனால் என்ன. ஈவன் எனக்கு கர்ணனில் கூட தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு என்கிட்ட பர்சனலாக சொன்னார். இயக்குனர் சொன்னார் என்கிட்ட கூப்பிட்டு, ஒரு படம் பார்த்தாருங்க, யாரையுமே சொல்லலை, உங்களை தனியாக சொன்னாருங்கன்னாரு. எனக்கு ஒன்று ஓகே, அந்த சீனு அதுன்னு ஒரு கால்குலேஷன் உள்ள ஒன்று ஓடுது. ஆனால் படம் வரும்போது அது காணும். ஆனால் எனக்கே புரிஞ்சிச்சு, எனக்கே தெரிஞ்சிச்சு, அதை எடுத்தது தான் சரி. அதை வைக்க துருத்திக்கிட்டு நிற்கக்கூடாது.
நல்லா இருக்குங்கிறதுக்காக அது துருத்துக்கிட்டு நிற்க கூடாது. அதோட ஒரு மாதிரி பிளெண்டாக இருந்தால் தான் அழகு. இது ஒவ்வொரு ப்ராஜெக்டா ஒவ்வொரு சீனா இப்படி யோசிக்கிறோம்ல. ஆனா நம்ம பயங்கரமா பண்ணணும்னு நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபுட்டேஜ், டைரக்டருக்கு தெரிஞ்சது, ரைட்டருக்கு தெரிஞ்ச ஃபுட்டேஜ் இருக்குல்ல. ஒருவேளை அதெல்லாம் ஆட் ஆயிருந்தா நம்மளோட தலையெழுத்து 4 வருடத்துக்கு முன்னால வேற மாதிரி மாறி போயிருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஓவர் த நைட் நம்ம பெரிய ஸ்டாரா கூட இருப்போம் அந்த சீன் வந்திருந்தா. ஏன்னா இப்போ எப்படி ஒரு நடிகனை பிடிக்குது, எப்படி அவனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த மேஜிக் மூமெண்ட் நீங்க கிரியேட்லாம் பண்ண முடியாது. நான் இந்த படத்துல இப்படி நடிச்சுட்டா அதனால எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். அந்த டெலிட்டட் ஃபுட்டேஜ்ல கூட அது போயிருக்கும். அது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பார்க்க சாதாரணமா இருக்கு, எடிட்டிங் தானே போயிடுதுன்னு. ஆனா அதுல நிறைய தொலைஞ்சு போன நிறைய நடிகர்கள், டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது ஒருவேளை ரிலீஸ் ஆயிருந்தா அவங்க 30 வருஷம் வரலாறு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நிதர்சனமான உண்மைதான். ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற மாதிரிலாம் இல்லை. வருத்தம் தான். ஒரு கட்டத்துல வெறுத்து போய் ஒரு மாதிரி மெக்கானிக்கலா இயங்க ஆரம்பிச்சிருவோம். எதுவுமே கிடைக்கல, சக்சஸ் டேஸ் சுத்தமா கிடைக்காத நிறைய பேர் மெக்கானிக்கலா இயங்கி நான் கண் முன்னாடி எனக்கு அவங்க அவ்வளோ பிடிச்ச ஆர்டிஸ்டா இருந்தவங்க. அதாவது என்னைய தெரிஞ்ச அளவுக்கு கூட அவங்க தெரியலங்கிற வருத்தம் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு. அவங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நான் உட்காந்துருப்பேன். நான் டைரக்டர் முடிச்சுட்டு வெளியே வரப்போ நான் சின்ன வயசுல, நான் ஒரு கட்டத்துல என்னோட 20 வயசுல 25 வயசுலயோ அவங்கள பார்த்து சூப்பரா நடிக்கிறாரு பார்த்தவங்க சார் வணக்கம் சாருங்கிறப்ப எனக்கு உடஞ்சு விழுந்த தருணங்கள் நிறைய இருக்கு. என்னால் அவங்களை காப்பாற்றவே முடியாது, எனக்கு தெரியும். நான் வாய்ப்பு வாங்கி தரவும் முடியாது. பட் அதுதான் உண்மை. அந்த முகங்கள் தான் உண்மை. இந்த மாதிரி தான் இப்போ கடந்து போயிட்டே தான் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையுமே. நாட் ஒன்லி ஆக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன் சொல்றேன் நான். இப்போ பொதுவாக இது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, நான் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஆகிட்டக்கு அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட்லாம் இப்போ ஒன்று பெருசாக ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இது என்னடா வரலையே. என்ன அதாவது முழுமையாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே படங்கள் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரொஃபைலை வச்சு ஓகேப்பா மதனண்ணாவா இவங்கன்னா ஒன்று கேஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இப்போ அப்கமிங் வரவங்களை பார்க்கும்போது ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வச்சு ஓகே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இவங்களை வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ணலாம், நம்மளுக்கும் படமும் ப்ரமோஷன், இவங்களை உள்ள போட்டு நடிக்க வைக்கலாம். அவங்கள நடிக்க வைக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குதானே. ஆமா, படமும் ப்ரமோஷன் நிறைய நடக்குது. படம் ஓடிரும் சொல்றான் தம்பி, சொல்றான் படம் ஓடிரும் அப்படின்னு. நீங்க யாரை நடிக்க வச்சாலும் கதை நல்லா இருந்தா படம் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அவங்க உள்ள வர்றதுக்கு இது ஒரு விசிட்டிங் வழி. தப்பெல்லாம் இல்ல, தப்பு இல்ல. நடிக்க தெரியுதா? இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நிறையா ப்ரொடக்ஷன் என்ன ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ப்ரொடக்ஷன்லேருந்து உங்கள் ப்ரொஃபைல் என்ன, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது உண்டு. நான் இல்லைன்னா சொல்ல. பட் நான் இன்னைக்கு அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் இன்னும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அப்படின்றத, என்ன என்கிட்ட இல்லை அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட லைக் ஒரு நெகட்டிவாக நான் எடுத்துக்கணும்னு நினைக்கல. எண்ட் ஆஃப் த டே ஒரு நடிகனுக்கு வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரசன்னா சொன்னார், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து எனக்கு ஒரு 4 ஃபோன் வரும். அடுத்து என்ன அந்த படத்துல ப்ராஜெக்ட்ல உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு 4 பேர் கால் பண்ணுவாங்க. அதுக்கு நான் எப்படியும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும், இந்த ட்ராக்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சோஷியல் மீடியா இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, நிறைய நீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு பாருங்களேன். லைக் யாரெல்லாம் உங்க ப்ரொஃபைலை கேட்குறாங்களோ அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த மாதிரி நான் என்னோட கண்ணார நான் பார்த்தது கிடையாது. அவங்களோட இந்த ஸ்டாண்டர்ட் அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போன மாதிரி நான் பார்த்ததில்லை. எண்ட் ஆஃப் த டே அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிற ப்ராஜெக்டாக இருந்தால் அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். என் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் நல்லா மொதல் படமே நடிச்சிருக்க கூடாது நியாயமா. அதனால அது ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு நடிகரா இங்க நான் இதை தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்டாண்டர்டையும் என்னன்னா, இப்போ தம்பி கேட்ட கேள்வி என்ன மதன் என்ன பக்ஸ் என்ன தம்பி கேட்ட கேள்வி இப்போ ரீசெண்டா வடிவிக்கிற சேமா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல அவங்களும் இருக்காங்க செட்ல, இன்னொரு அந்த சோசியல் மீடியால 2-3 மில்லியன் ஃபாலோ வச்சுக்கிற பொண்ணு ஏதோ நடிச்சிருந்தது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு தரலங்கிற மாதிரி ஏதோ மனவேதனையை கொண்டு பண்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீங்க நடிக்கிறது யாரை வேணா கூப்பிட்டுக்கோ, ஆனா யாரு என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல. என்னைய வச்சு அது அவங்க சொன்னது அவங்க சொல்லாம இருந்தா கூட, இப்ப ஏதோ ஒரு வகையில எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா கூட ஒன்றும், அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் அது அவங்க சொன்னது இருக்கு. ஸோ
ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒடியோகிராஃபி சினிமா பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக இதில் பதிவு பண்ணணும். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவப்பு ரோஜாக்கள்ல வந்து கமல் சார் நடிக்கும்போது ஒவ்வொரு பொண்ணுங்களா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவார் அவரோட ஆஃபீஸில் எடுக்கிறதுக்கு. அப்போ அவங்க பேர் ராதாவோ ஏதோ அந்த கேரக்டரோட பேர், இவர் ஆனால் அதுக்கு பதில் அனிதானோ ஏதோ ஒன்று கூப்பிட்டாராம். அவங்க வேறு ஆர்டிஸ்ட் அந்த என்ன பண்ணுவோம், அவங்களுமே நியூ சார் என் பேர் அனிதாலன்னு சொல்லுவோம்ல, அவங்க ஸ்டைலாக கால் மேலே கூட ஐ எம் நாட் அனிதா, ஐ எம் ராதா அப்படின்னாங்களாம். ஆன் ஸ்பாட் இம்ப்ரோவைஸ் கிரேட். அவ்வளவுதான் அது சீன்லயே இல்ல. அவங்களுக்கு முன்னாடியே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெங்காயம் பண்ண ஒண்ணும் கிடையாது. சோஷியல் மீடியா பத்தி இங்க தப்பு ரைட்டு இப்போ எந்த ஃபார்மேட்டு இது எதுவுமே கிடையாது. உன்னால சஸ்டெயின் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை, இங்க கேள்வி, இங்க அதுதான் இங்க தேவைப்படுது. இப்ப எனக்கு ஒருத்தர் கூட இப்ப அக்கௌண்டே இல்லாத எவ்வளவு பெரிய ஜாம்பம். அவர் கூட கூட பெருசா சோஷியல் மீடியால ஆக்டிவா கிடையாது. என்ன ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணுவேன். கரெக்டா என்ன படம் வரப்போ ஆக்டிவா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சதே தவிர மத்தபடி வந்து இன்னைக்கு என்னோட காலையில என்னோட முகத்தை போட்டே தான் ஆகணும். இன்னைக்கு நான் இப்படி பார்த்தேன், இன்னைக்கு என் கால் விரல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இங்க பாருங்க பெனிக்யூ பண்ணிருக்கேன், இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அவசியம் இல்லை. பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது அவங்களோட தனிப்பட்ட ப்ரொஃபைல். அது அவங்க வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல இப்போ ரீசெண்டா மாறிட்டு இருக்கிற விஷயம், உண்மையாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது உண்மைதான். ஆனா அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யாரை பாதிக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து மாறாது. நாம தான் சர்வே பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒண்ணு, நாம சீலா சொன்ன மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணது இல்லை, அது சைக்கலாஜிக்கலா இந்த இதெல்லாம் நீங்க மாற்ற முடியாது. இவங்களுக்கு தோணி இருக்கு இவங்க இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க, இதுக்கு முன்னே நடிகனுக்கு நடிப்பு மட்டும் இருந்தா போதும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடிகன் அந்த நடிக்கணும், அந்த நடிச்சதை வெளியே கொண்டு போய் மற்ற எல்லாரை விட அவங்க தான் முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும், அதை ரிப்பீட்டடா சேர்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படிங்கிற கட்டாயத்துல தான் இருக்கும். அது மாறாது இனிமேல். ஆனா ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்றது இல்லை. ஒருவேளை அதில் நான் லேகா இருக்கணும், அதனாலதான் எனக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குதோ, அதனாலதான் மற்றவங்களோட கிடைக்கிற ரோல் கிடையாது, அது தோணி இருக்குல்ல ஷீலா உங்களுக்கு. ஸோ இது இல்லாம ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ரோல் இருக்குல்ல, அது இதனால வராம இருக்கும். அததான் நான் வந்து மற்றவங்க மாதிரி கிளாமரா இது பயங்கர பிஸியா இருக்கணும் ஆசைப்படுற ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க யோசிக்கிறது. நீங்க பண்ணணுங்கிற ப்ராஜெக்டுக்கு வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க மாட்டாங்க. அது நான் எந்த கட்டத்துல யோசிக்கிறேன்றதையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சில அவார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடத்துறாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடத்துறாங்க. அப்ப இந்த வருஷத்துக்கு இந்த ஆக்ட்ரஸ் இந்த படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணும்போது உங்க ப்ரொஃபைல் சொல்லுங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றதும் கேட்கறது உண்டு நிறைய அவார்ட் கமிட்டிலேருந்து. அப்படி கேட்கும்போது அப்ப நீங்க என்னோட படத்துல லைக் அதுக்கான ஒரு எஃபர்ட்கான ஒரு, ஏன்னா அவார்டுன்றதே வந்து நான் ஃப்ரம் த டூலெட்ல வந்து 138 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அந்த படம் போச்சு. அதனோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே அஸ் எ டீமா வந்து நாங்க பார்த்துருக்கோம் பக்கத்துல இருந்து. அப்பவே எனக்கு என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, அவார்டுன்றது வந்து லைக் அது வந்து நம்மளுக்கான ஒரு அடையாளம், அவ்வளோதான். லைக் ஒரு அடையாளம். ஆனால் அதில் நான் தங்கிடக்கூடாது. லைக் அது எனக்கு ஒரு பெரிய அப்பாடா நான் இந்த படம் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிடவே கூடாது. நம்ம இன்னுமே நிறையா பண்ணுறதுக்கான ஒரு சின்ன புள்ளி தான் அந்த அவார்டு, அந்த அடையாளம் எல்லாமே அப்படின்றது தான். அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏன் அவார்டு கொடுக்கல, நான் இந்த படம் பண்ணியிருந்தேனே, என்னை நீங்கள் பார்க்க கூட இல்லையே அப்படின்ற வருத்தங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் பக்ஸு சொன்ன மாதிரி நான் என்னோட ஒர்க்கை நான் வந்து இதுக்காக நான் கிவ் அப் பண்ணிடவே மாட்டேன். நான் ஒன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ட்ராக் ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ எனக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் வெளியே வந்து என்னை அழுத்தினாலும் நான் அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு மட்டும்தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல நான் திரும்ப வந்து எனக்கு நான் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சியோ இல்லை வந்து அதை இதெல்லாம் நான் அடைஞ்சிருவேனா அப்படின்னாலும் எனக்கு தெரியாது எதுவுமே. அவார்ட்ஸே வந்து பிசினஸ் மாடியூல் தான். அது ஏன் அது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் கேக்குறாங்கன்னா, அந்த பிசினஸ் மாடியூல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மார்க்கெட்டிங்காக கேக்குறாங்க, வணிகம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். நல்லா நடிக்கிறவனுக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்கறது இல்ல, அது செல்லபிளா இருக்கா, அவனோ அவளோ அவங்க முகத்தை போட்டோம்னா அது செல்லபிளா ஒர்க் ஆகுதா, அப்படித்தான் அவார்ட் ஷோ ரன் ஆகுது. அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் அந்த மில்லியன்ஸ் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே கேட்கறாங்கன்னா, ஏன்னா அந்த மில்லியன் கணக்கானவங்க போட்டாதான் அந்த ஈவெண்ட்டை பத்தி போஸ்ட் போடுவாங்க. இன்னும் ஒரு 10 மில்லியனுக்கு போகும். இப்போ அடுத்தடுத்து அவங்களோட வருஷம் வந்து ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும்.
ஸோ அவங்களோட ஸ்பான்சர்ஸ் அதிகமாகும், அவங்களோட growth பெருசாகும், அவங்களோட பிசினஸ் பெருசாகும். இதுதான் அப்பட்டமா தெரியுது. வருத்தப்படத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு முன்ன இருக்கு அவ்வளவுதான், வேற வழி இல்ல. இதுக்கு முன்ன நல்லா 4 பேர் நடிச்சிருப்பான், 4 பேருக்கு எவனுக்கு அவார்டு கொடுக்குன்னு தெரியாம கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நாம ஈஸியா வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. இருக்கு இப்ப அதை பத்தி பெருசா ஒரி பண்றதுக்கோ இல்ல அவார்டு கொடுத்தாதான் நடிக, அவார்டு கொடுத்தாதான் இப்ப அடுத்த ஒரு படம் அப்படிலாம் இனிமேல்லாம் கிடையவே கிடையாது. கிடைச்சிச்சா போட்டு விடு போங்கடா நீங்களும் உங்க அவார்டும். அவ்வளவுதான் சொல்கிறார் ஆமா, அத முதல்ல போட்டுருக்கப்பா, இததான் போடுவீங்க. ப்ரோமோவே இதுதான். அண்ட் இப்போ பொதுவான ஒரு கேள்வி நான், இப்போ ஒரு கேரக்டர் நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கு, அது நம்ம படிக்கும் போது இந்த கேரக்டரோட அளவு இவ்வளவுதான், இந்த லிமிட் இவ்வளவுதான் சொல்லி நீங்க ஃப்ரேம் பண்றது இருக்குல்ல, அது எப்படி நீங்க ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க? இப்ப அண்ணன் நடிக்கிற அருவி மதன்ல அந்த கேரக்டரோடைய மீட்டர் இவ்வளவுதான், இதுதான் இவ்வளவுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், இதுக்கு மேல அது போகாது அப்படின்றது ஃபிக்ஸ் பண்றதுக்கான அது டைரக்டர் தானே. நம்ம அவங்க சொல்றது நம்ம எதுவும் ஒர்க் பண்ண மாட்டோமா? அது இல்ல அது நடக்கும். அது பை தி இந்த வேலையை நாங்க எங்க பார்க்க போறோம்? அவ்வளவுதான், நான் வேலையே பார்க்க மாட்டோம். நாங்க அப்ப நீ ஒண்ணுமே பண்ண மாட்டியா? இல்ல கிடையாது, நீ பண்ணாமையா? நடிக்கிறது ரொம்ப ஈஸி, நீ கூட வாங்குறேன். அப்ப நீ வேலையே பார்க்க பேப்பர்ல அப்படியே டெலிவரி பண்ணி போயிட்டா முடியுது. இல்ல டைரக்டர் தான் சொல்றதுதான். ஓ இதுக்கு இதா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுக்கு எனக்கு முக்கியமா லப்பர் பந்துல அப்படிதான் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்துல தம்பி என்ன ஸ்கிரிப்ட்னே தெரியாது, இந்த சீனு எப்ப வரும்னு தெரியாது, இது எப்ப வரும்னு தெரியாது, குத்து மதிப்பாதான் நடிப்போம். அத வெட்டி ஒட்டி அழகா இப்படியே எல்லாத்தையும் வெளியே போட்டு உடஞ்சுக்கிட்டு இல்ல பெரிய நடிகர் நம்பிட்டு இருக்காங்கல்ல. இவரு எவ்வளவு காசு கொடுத்தாலும் குத்து மதிப்பா தான் நடிப்பாராம். குத்து மதிப்பா நடிக்கிற நடிகர் ஸ்கிரிப்ட் கேட்டு ஸ்கிரிப்ட் கிடைக்காம குத்து மதிப்பு பிரசன்னா நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன், ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிச்சுட்டு டைரக்டர்கிட்ட பேசிட்டு பண்ணணும்னு நினைப்பேன். ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இவன் ஸ்கிரிப்ட் கேட்கறான், அதெல்லாம் கிடையாது, அவர் சீன் பவர் மட்டும் செட்ல வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. செட்ல வந்து பார்த்தா இந்த சீன் எப்போ வரும்னு தெரியாது, எப்போ நடக்க போகுது, இந்த கதையில எந்த முக்கியமான கட்டமா, எந்த கட்டம், எந்த ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா ப்ரீ கிளைமேக்ஸா ஒன்றும் தெரியாது. இவ்வளோ பெரிய டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டா இப்போ நான் முழுசா நம்புறது யார? கேப்டன் அதிர்ச்சி. அவ்வளவுதான், எனக்கு என்ன பயம் இருக்க போகுது? அப்ப கண்டிப்பா டைரக்டருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும்ல. சோ அப்ப நான் சொத போறது இல்லையே. ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா உள்வாங்கி டைரக்டர்கிட்ட பேசி, இன்னும் நம்ம ஒரு ஆக்டர் சைட்ல இருந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் ஒண்ணு இருக்கு. அது நிறைய பேருக்கு வெளியே தெரியாமையே இருக்கு. ஒரு ஆக்டர் எழுதுனதை தாண்டி என்ன பண்ணிருக்கான்னு அந்த ஆக்டருக்கு மட்டும் தான் தெரியும், அந்த டைரக்டருக்கு தெரியும். இது பெருசா வெளியில பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நடக்கிறப்ப நடக்கும். ஸ்கிரிப்ட் படிக்காதப்ப டைரக்டர் நம்பி மட்டும்தான் இருக்கும், அவ்வளவுதான். இல்ல அது ஒவ்வொரு படத்துக்கு டிஃபர் ஆகும். இப்போ ஆண்பாவம்ல உட்காந்து நிறைய சீன்ஸு என்னோடது அக்கமடேட் பண்ணாங்க, நிறைய டைலாக்ஸ் என்னோடது பண்ணாங்க. அது கலை அவருக்கு தெரியும் எங்க இது கான்கிரீட்டா இருக்கும் தலைவா, இதுல எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படின்றாரு. தலைவா இது 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 இப்படிதான் போகுது. அந்த டிடெக்டிவ் ட்ராக்லாம் நானும் கலையும் அப்பவே ஸ்பாட்ல பேசி தான் மாற்றணும், அப்பப்போ மாற்றிக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரி அது அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுது, அது தேவையா தேவையில்லையான்னு அப்புறம் டைரக்டர் கேட்கணும். நம்மளா போய் இப்போ நான் ஒன்று எழுதுறேன் அப்படின்னு பேனாவோட பேப்பரோட போய் நிற்கக்கூடாது. அவர் கேட்கணும், கேட்டால் அதை ஒர்க் பண்ணலாம். இதில் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை தலைவா அந்த சீனில், இதில் ஏதாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கதைக்கு தான் ஆடியன்ஸுக்கு தானே, எங்க இப்போ அந்த படத்துக்கு தானே. இதுல ஈகோ யாரு பார்த்தாலுமே ப்ராஜெக்ட் தான் ஸ்பாயில் ஆகும். சில பேர் யாரையுமே எந்த வேலையுமே பண்ண விட மாட்டாங்க. சின்னதா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலுமே இவன் சொல்லிட்டா நான் வைக்கக்கூடாதுலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் நல்லா இருந்தா எடுத்துக்க வேண்டியது. பக்ஸன் ஒரு சீன் பண்ணாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு படத்துல ஒன்று. டைரக்டர் ஒன்று சொன்னாரு, பக்ஸன்னு அதை ஒன்று பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய இம்ப்ரூவைசேஷன் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ அதுல இருந்து அப்படியே மாத்தி நடிப்பார், பக்ஸ் போட்டுருவோம். இன்னைக்கு டெய்லியும் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இல்ல அது அதெல்லாம் பார்க்கும்போது தான் கரெக்டா ஓகே, ஒரு சின்ன சீன் தான், அது ஒன்றும் பெரிய பயங்கரமா மாத்திட்டாரு அப்படி இல்லை. பட் அதுல ஒரு பிலீவபிலிட்டி இருக்கணும். அதை ஒரு ஆக்டரோட வேலை தானே. அது அண்ணா இப்படி பண்ணிட்டாரு அப்படி இல்லை, அவர் வேலையை அவர் பார்த்தாரு. அதான் எந்த அளவுக்கு சென்சிபிலிட்டியோட பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த சீனை தாண்டி அந்த டெக்ஸ்டரை தாண்டி உள்ளுக்குள்ள வேலை செய்யறதுன்னு ஒண்ணு, துருத்திக்கிட்டு தெரியாம அழகா அதுக்குள்ள ஒண்ணு பண்றது, அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பண்றது, அதெல்லாம் தான் சிறப்புனா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நீங்க சொல்றீங்க டீம் ஒர்க் தான் எல்லாருமே. அதான் சொன்னோம்,
அண்ணனை கேட்டாலும் அதான் சொல்லுவார். எல்லாரும் தான் டீம் ஒர்க்கு அது அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாருக்குமே வந்து உங்கள் கதையை வந்து ஒருத்தர் இம்ப்ரோவைஸ் பண்ணி இன்னும் பெட்டர் பண்ணுறாருன்னா அதை லவ் பண்ணுவாங்க. யாருமே ஐயோ என் சீன் இது போதும் அதெல்லாம் ஒன்று. எனக்கு ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக. மாவீரன் படத்தில் நமக்கு இந்த கன்னத்தில் அந்த குழி இருக்குல்ல, இந்த மாதிரி அந்த பாத்ரூமில் வந்து வெளியில் வரும்போது சிவகார்த்திகேயனும் தங்கச்சியும் வந்து புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. வரும்போது பாத்ரூம் போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார பாத்ரூம் போய்ட்டு கதவை தந்து இப்படி வருவான், சட்டை போட்டிருக்க மாட்டான். ரொம்ப லஸ்ட்டாக பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கணுங்கிறது. நான் சிரிக்கிறேன், இப்படி இருக்கு கேமரா ப்ரொஃபைலில். திரும்ப திரும்ப அவர் இல்லைங்கிறாரு. என்னென்னா நம்ம சிரிக்கும் போது குழி இருக்குல்ல, அதை நல்லவனாவே காட்டுது திரும்ப திரும்ப. அப்போ இந்த பக்கம் இல்லாமல் அதுக்கப்புறமா இது என்னடா தப்பாகவே இருக்குன்னு அதுக்கப்புறமா நம்ம யோசித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி இந்த பக்கம் மாற்றி சிரிக்கும் போதில்லை, அது கொஞ்சம் லஸ்ட்டாக மாறுது. நம்மளை அது இது 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 டக்குன்னு இப்போ டேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி போதும் அப்படின்னு போயிட்டாருன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவன் என்ன சிரிக்கிறான், லவ் பண்ணுறானோ அந்த பொண்ணு லவ் பண்ணுதோ, இது என்னடாங்கிற வேற ஒன்றா கன்வே ஆகிடும். ஓகே, அது இல்லை ஒரு ஆமாம், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குல்ல. அவர் ஒன்று தேடுறாரு, இல்லை இது இல்லைங்கிறாரு. அப்போ நான் அதை புரிஞ்சுக்க மறுபடியும் முயற்சி பண்ணுறேன். ஏன் தப்பாக இருக்குது, எதனால தப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன். அப்போ என்னையை நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒன்று பண்ணும் பொழுது இதுதாங்க அப்படின்னு ஒன்று கேட்கும்போது எனக்கு சந்தோஷம். ஃபைனலாக இப்போ ஆடியன்ஸாக உட்காந்து படம் பார்க்கும்போது என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து பார்க்குறா. அந்த பர்டிகுலர் சீன் வரும்போது இல்லை என்னை பார்த்து டேடி அப்படிங்கிறா. எனக்கு அதான் பயங்கர ஹாப்பி. எனக்கு ஓ உனக்கு பிடிக்கலையாடா கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக இயக்குனர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியதை நம்மகிட்டேருந்து எடுக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக விட மாட்டாங்க. ஒன்று அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை வந்து எவ்வளோ தூரம் எழுதியிருப்பாங்க, எவ்வளோ தூரம் படிச்சிருப்பாங்க, ரொம்ப தெளிவாக நம்மகிட்ட சொன்னதுக்கப்புறமா அப்போ நம்ம கரெக்டாக பண்ணிடணும். கரெக்டாக பண்ணலன்னா நம்ம பார்க்குற வேலைக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நம்ம சரியா இல்லை. அவ்வளோ எண்ட் ஆஃப் த டே இந்த கிராஃப்ட் வந்து ஒரு தனிநபரோட கிராஃப்ட் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அது ஏன் வந்து எல்லாம் ஒருத்தரையே பண்ணும்போது அது ஏன் வியந்து பார்க்கப்படுதுன்னா அது ஒருத்தனால பண்ண முடியாதுங்கிறது தான். ஒரு நடிகனுக்கு கிடைக்கிற பாராட்டு அத்தனையும் பின்னாடி வேலை செஞ்சவங்களோட எஃபர்ட்டோட சேர்த்து தான் நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். எடிட்டர்ஸ் இருக்காங்க. தக் லைஃப்லலாம் எனக்கு சில மேனரிசம் வந்து ஆனந்த் சொல்லிட்டு இந்த சவுண்டு டிசைனர் அவர் வந்து கியூ கொடுப்பாப்புல, இதை பண்ணலாம் சார். எவ்ரிபடிஸ் இன்புட் தான் அதை ப்ரெசென்ட் பண்றது. அவ்வளவுதான் உங்களுக்கு லேபிள் தான் நம்ம. ஸோ சரியா பண்ணலன்னா டப்பிங் காப்பாற்றுவாங்க, இன்ஜினியர்ஸ் சினிமோட்டோகிராஃபர் காப்பாற்றுவாங்க, டைரக்டர் காப்பாற்றுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டா இவங்க எல்லாருமே இன்னும் ஆடட் வேல்யூவாக நிறையா கொடுப்பாங்க. அவ்வளோதான், டபுள் டமாக்கா தான். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அதுக்கான ரிசல்ட். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாரோட வேலையும் அதை விட பயங்கரமாக இருக்கும். இல்லைன்னா நல்லா நடிக்காத சீனை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். இல்லை நல்லா அந்த முகம் இல்லை, அந்த ரியாக்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா தூக்குறது தானே முதல்ல பார்ப்பாங்க. அப்போ முதல்ல நடிகன் தோத்துட்டான் அந்த இடத்துல, அந்த கதையில அந்த ஷார்ட் தோத்துருச்சு. நல்லா நடிச்சிட்டானா அந்த ஷார்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த ஷார்ட்டை வந்து ரிப்பீட் மோட்ல வந்து அவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் தேவையோ அந்த 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 கேரக்டர் அவங்க விரும்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் டெவலப் ஆகும். அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தது, இவருக்கு இந்த போர்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சூப்பராக நடக்கும். ஸோ அந்த சூரிக்கு சொல்லுவாங்கல்ல, மனம் குத்தி பறவையில் அப்படிதான் 2 நாள் 2 சீனுக்கு தான் போயிருக்காரு. அந்த காம்பினேஷன் மனம் குத்தி பறவையில் அந்த காம்பினேஷன் நல்லா வந்து அந்த கேரக்டர் ஃபுல்லாக டெவலப் பண்ணி அவரு அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. உங்க பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தது. இப்போ நீங்க நம்மளை ஒரு இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்டா இந்த 40-50 படத்துல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், எனக்கு டைரக்டருங்களை பார்க்க போறப்போ புது கதை கேட்குறப்போ ஸ்கிரிப்ட் நான் படிச்சு முடிச்ச உடனே அவங்க ஃபர்ஸ்ட் போனோடனே சொல்லுங்க பிரதர்ன்னு கேட்குறப்போ, சார் இதுல ஒரு 3-4 கேரக்டர் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கோங்கன்னு எனக்கு சொல்றப்பதான் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி கூப்பிடுறது ஒண்ணு இருக்கு. நீங்க படிங்க, எனக்கு ஒண்ணு மைண்ட்ல இருக்கு, ஆனா இதுல 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. அது ஒரு வகையில பயம், சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா இருந்த ஒவ்வொரு நாள்லாம் அந்த மாதிரி நடக்கிற நாள்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியா தூங்கியிருக்கேன் நான். அப்படி இருந்தா எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுவீங்க? அப்படி 3-4 ஆப்ஷன் இருக்கு, எந்த கேரக்டர்ல சூஸ் பண்ண? ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு கதையில எதை சூஸ் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு காமெடியன் வச்சுக்கோ. காமெடியன் இல்ல 3 வெரைட்டி இருக்கு. ரொம்ப நல்லவனா போனது, ரொம்ப கெட்டவனா ரோல் நான் வாங்கி பண்ணேன். எங்களுக்கே தெரிஞ்சிருச்சா? இல்ல அது நிறைய படம் இருக்கு. ரொம்ப நல்லவன் கேரக்டர் கொடுத்தாங்க. இல்ல நோ
கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே அப்படின்னு சொல்லி நான் எப்படி வாங்கிட்டேனா? பேட் பர்சன். வந்து கீழே வந்து போட்டுருவோம்டா. சூஸ் த பெஸ்ட் ஆமா. மேட்ச் ஃபாலோ. இல்ல நானே உனக்கு வேலை பார்த்துட்டேன், நான் சொல்லிட்டேன். போட்டுக்கோ, நிறைய படம் நடிச்சாச்சு, 50 படம் தாண்டிடுச்சு, எப்படியும் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள தாண்டிச்சா. 50-55 ஒரு 10-15 சீரிஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா இதுக்கும் பண்ணுது. நான் அயலியும் கவுண்ட்ல வச்சிருக்கேன், அப்பவே 10 தாண்டல. அதனால 50 கேரக்டர் 50 நிறைய, அது சீரிஸ் பண்றப்போ பெரிய சந்தோஷம். கைங்க அது மூத்தகுடி பக்ஸ் சீரிஸ் பண்றப்போ பக்ஸ் தோன்றா காலத்தில் பிறந்த படம் பண்றப்ப கூட ஃபுட்டேஜ் போயிடுமோ கிடுமோன்னு பயம் இருக்கும். அந்த சீரிஸ் பண்றப்போ அப்படியே நடிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம முகரை பார்த்தே தான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாது. அதனால சீரிஸ் நான் மட்டும் குஷியான எடிட் பண்ணதே 8 மணிக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சீரீஸ்ல இப்போ அது வந்து இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தெரியாத நிறைய முகங்கள் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா படங்கள்ல அவங்க ஃபுட்டேஜ் காணாம போயிடும், இல்லை அந்த கவனிக்கப்படாமல் போயிடும். பட் சீரீஸ்ல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த டீட்டெயில் வந்து பார்த்தே தான் ஆகணும். ஸோ அப்போ நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 2026 பத்தியான அப்டேட் அடித்தளம் இப்பயே போட்டுனா எப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு, அதை பத்தியான சின்ன பிட்டா நீ அதுலயே இருக்க. ஒரு இது சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இன்ஃபர்மேஷன் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும் நான் நம்புறேன். சூப்பர், நம்புறேன். from June to next December. ஆமா, நடக்கட்டும். ஒரு மிராக்கிள் நடக்கட்டும் நம்புறேன். சரி, அதுக்கான வேலையை நான் இந்த வருஷம் பண்ணிட்டேன். அதுக்கான ரிசல்ட் வந்து அறுவடை வந்து 2026 மிட்டுக்கு மேல கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். நான் பேசும் பொருளா இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் நம்புறது தானே வாழ்க்கை. அதாடே எல்லாம். ஓகே, நீங்க இல்லை அதேதான். 26 வந்து ஒரு இந்த வருஷமே எனக்கு ஒன்று நான் பிரேக் பண்ண ஒரு இயராக நான் பார்க்குறேன். நாட் ஒன்லி ஆண் பாவம் பொல்லாதது மட்டும் சொல்ல, நம்மளை ஒரு பேட்டர்ன்லேயே பார்க்குறாங்கல்ல ஆக்டிங்கில் வந்து இவங்கன்னா ஷீலானா இந்த ரோல் தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து பிரேக் பண்ணதா வந்து நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் இப்போ போயிருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான லைக் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இருப்பேன் அப்படின்ற ஒரு அதே ஹோப். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே. சிறப்புங்க. நீங்க எனக்கு அதான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. அடுத்து 30-40 படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம். இல்ல நிறைய படம் இல்ல நெக்ஸ்ட் இயர் 50 தான் வந்திருக்கு. 50 லட்சம் பணத்திலே இருக்கான். நீ தாண்டா நம்ம ஆளு 50 லட்சம் சொல்றியா? ஓகே. இல்ல உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து நல்லா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது என்னவா கேபிட்டலைஸ் ஆகுது, நான் அந்த மனநிலையோட பண்ண மாட்டேன். எல்லா படமும் புடிச்சு பண்றாரு இல்லையா? இப்படியே வச்சுக்கிட்டு 2026 எண்டுல நான் அப்பயே சொன்னேன் 25ல அண்ணன் 50 லட்சம் அவர் வாங்கிட்டாப்ல பார்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி டேய் சொல்றா ப்ளீஸ்டா. ஐயா அவன் டாக்ஸ் ரைடு வர வச்சிருவான், கண்ட மேனிக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கானே, டாக்ஸ் ரைடு வர வச்சிருவான். ஐயா என்ன அவ்வளவுதான் டாக்ஸ் ரைடா வந்தா தெரியும் நம்ம நிலைமை. அதனால பிரச்சனையே இல்ல உண்மையிலேயே என்னன்னா நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபேஸ்ல தான் இருக்கேன். எனக்கு அது என்னவா ஒர்க் ஆக போகுது, கேபிட்டலைஸ் ஆகுமா ஆகாதா, நான் பிடிச்ச படங்கள் மட்டுமே பண்ற ஜோன்ல இல்லை. நான் பிடிக்காத படங்களும் பண்ணிட்டு இருக்கேன். சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் ஆகல, ஆனா பண்றேன். என்னோட ரசனைக்கான படங்களை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ நம்புறேன், இந்த வருஷத்துக்கு நம்புறேன். ஆமா நான் கலந்து பண்றேன். நடிக்கிறது பிடிச்சிருக்கு, நடிக்கிறோம். ஆமா கலந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்து அது தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு அறிவு வேணும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிருக்கேன்னு வைங்களேன். அதனால அப்படிதான் இருக்குது. எனக்கு என்னன்னா என்ன ஆகும்லாம் தெரியாது. இந்த ஃபேஸ் எப்போ மாறும்ன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாது 26 என்ன ஆகும்லாம் தெரியல. ஸோ ஜாலியா இருக்கு, நிறைய கலந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அடுத்தது என்ன நடக்காதுங்கிறது நடக்கும்னு தெரியாது தானே ஜாலியே. அதனால எனக்கு அதுதான் அந்த மோட்ல தான் இருக்கேன். ஆனா நீங்க என்ன ஜெயிலர் 2 ஓ சூப்பர். ரஜினி சார் கூட சின்ன ரோல் தான். பண்ணிருக்கேன் சார், சின்ன ரோல் தான். பட் என்ன ரோல் அத ரிவீல் பண்ணிட்டா அவ்வளவுதான். சின்ன வேற மாதிரி இவ்வளவு நேரம் நீ வந்து நார்மலா பாக்குற தம்பி, கரெக்ட்டா இது வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகும் ஹோப்ஃபுல்லி. அதுவும் நல்லா இருக்கு. அண்ட்
நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லேயே இப்போ ப்ராஜெக்ட் பற்றி பேசுவாங்கல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. வேற லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கீங்களாண்ணா? 2 ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி, வெரி நைஸ் ஜோன், ஹாப்பி. பக்ஸன் தான் வந்து எனக்கு என்னன்னா, ஹிந்தி போனதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து எனக்கு பக்ஸன்னா ஒத்துக்கிறாரா தெரியாது, எனக்கு பக்ஸன்ன மாதிரியான ரூட்டில் தான் நான் வருவேன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஐ கேன் ரிலேட் அ லாட் வித் பக்ஸன்னா. பக்ஸன்னாவோட குரல் ரொம்ப யூனிக், என்னோடதும் அப்படி தான். அண்ணன் அந்த எக்ஸ்ட்ரீமும் பண்ணுறாரு, இந்த எக்ஸ்ட்ரீமும் பண்ணுறாரு. எனக்கும் அது பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன், பிலீவ் பண்ணுறேன். ஹியூமர்லேருந்து இந்த கொட்டூரமாக பார்த்தாலே எரிச்சல் வர அந்த ஜோன் வேணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அது வேணும்னு நினைக்கிறேன். நான் நடக்குமான்னு தெரியல, பட் ஐ மீன் த வாண்டிங் ஃபேஸ். ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்றேன். மேனிஃபெஸ்ட்ல வாண்டிங் வாண்டிங், ஓகே. அதுக்கான வேலையை பார்க்குறேன். நான் பக்ஸனை கூர்ந்து கவனிக்கிறேங்கிறேன் நான், அப்படி சொல்கிறேன். அப்போ எனக்கு பக்ஸன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான். பக்ஸன்னா பாலிவுட் போகிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ். நான் போவேங்கிறதுக்காக இல்லை, இவ்வளோ பெரிய இடம் நம்மளால அதை கல்டிவேட் பண்ண முடியும்னு பக்ஸன்னா பண்ணுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். அதனால எனக்கு அது பயங்கர ஹோப்பை கொடுக்குதுங்கிறேன். ஓகே, நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தலைவாசல் விஜய் சார்லாம் ஹிந்தியில் ஆக்சுவலாக பெரிய ஸ்டார். இல்லண்ணே, நான் இங்க நமக்கு வந்து அவரை வந்து இல்ல, நான் பக்ஸனை நான் அப்படி சொல்ல. நான் எப்படின்னா, நான் நம்ம இடத்துல இருந்து ஒண்ணு வர்றதுன்னு இருக்குல்லண்ணே, புரியுதானே? என்ன மாதிரியே ஒருத்தர் முன்னாடியே வந்துட்டாரு அப்படி சொல்றேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிட்டாங்க. பக்ஸனா அந்த ஹோப்ல பாக்குறேன். எங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, அந்த மோடு தான் எனக்கு பக்ஸனா மேல எப்பவுமே அந்த மாதிரி இருக்கு எனக்கு, அப்படி சொல்றேன். ஹாப்பி ஹாப்பி. ஆனா நீங்க 2023ல ஒரு படம் நூடுல்ஸ் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் 2024ல வந்து அதே படத்தையே தெலுங்குல ரீமேக் பண்ணோம். அது 2025 இப்போ தான் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறமா அப்போ என்ன நினச்சோம்னா வந்து அடுத்தடுத்து இதேமாரி சின்ன சின்ன படங்கள், ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ண படங்கள், ப்ரொடியூசருக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய படங்களாக இருந்துச்சு. அதுமாதிரி படம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் இருந்துச்சு. பைசனுக்கு அப்புறமா அந்த ஆணியை பிடுங்க வேணாம், ஒழுங்காக நடிக்கிற வேலையை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கேன். அயலிலேயே சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைன்னா, சின்ன சின்ன படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத. நான் இதுக்கப்புறமா தொடர்ந்து நடிக்கணும், ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் நடிக்கிறதுக்கு பைசனுக்கு அப்புறமா. அதை ரொம்ப கவனமாக ஒழுங்காக பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு பைசன் 2025 நிறையா கொடுத்துருக்கு. ஸோ 2026ல் அதே கவனத்தோட அந்த வேலையை பார்த்தாலே போதுமானது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு ஆஸ்பைரிங்காக ஆக்டர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரூட்லாம் இருக்குது, இப்படி தான் இயங்குது ப்ரமோஷன். ஆமாம், நான் நிறைய இருக்குண்ணே. அதான் நான் வந்து ஆமாம் இன்டர்ஃபியர் ஆகாமல் நிறைய விஷயங்கள் வந்து நானே ஒரு லிசனராக தான் இங்கே வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைலையோ ஆமாம் நிறைய அப்படியே போட்டு விட்டு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு 5 பேர் பேசினா எப்படி இருக்கும், 5 லெஜெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை கட் பண்ணுங்க. டைரக்டர் கட் பண்ணுவாங்க செம்மையா தலை போயிருச்சா அப்படின்னு. அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. இந்த ஒரு ரவுண்ட் டேபிள் வந்து மெமரபிளான மொமெண்ட். அண்ட் இந்த டேவுமே உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சில ரேரான இன்டர்வியூஸ் தான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரியே இல்லாம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ உனக்கு நன்றி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. விவேக் நல்லா தெரியும், மற்ற 3 பேரையும் ஸ்க்ரீன்ல பார்த்தது, தம்பி கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன், பட் பேசினதில்ல, பெருசா பேசினேன். அப்போ அந்த வருஷத்தை நம்ம 5 பேர் சேர்ந்து நடிச்சா கூட நடிக்கலாம். ஆமா, அது நீங்க டைரக்ட் பண்ணுங்க, எல்லாரும் வரோம். அந்த முடிவு பண்ணிட்டாரு இல்ல நடிப்போம், டைரக்ட் பண்ணலனாலும் நடிப்போம். டைரக்ட் பண்ணுங்க, நடிச்சிட்டே டைரக்ட் பண்ணுங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர் நடிக்கிறாங்க அப்படின்னு மதன் சார் சொல்றாரு. ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, அது சீக்கிரமே டைரக்ட் பண்ணுங்க சார், அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். அதுல பக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் ஒன்று வந்து இருக்கு. எத்தனை விஷயங்கள் வருது, நீங்க டிசைட் பண்ணுங்க. 4 பேரும் ஒரு அந்த படத்தை படிச்சிருக்கோம். 4 பேர் இல்ல 5 பேர்னா நீ வரியா? ஆமா, நான் சேர்ந்துக்கலானே. யூனியன் மெம்பரா? ஆமா, மெம்பர் வாப்பா வெல்கம். டைரக்டர் முதல்ல பெரிய மெம்பரா தான் சேர்த்துக்க மாட்டோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். பொங்கல் எல்லாருக்குமே 2026 வந்து நல்லபடியாக அமையணுங்கிறது தான் என்னோட விஷயம். இப்போ இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக வந்து இருக்குது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்ககிட்டேருந்தெல்லாம் நிறையா கற்றுட்டு இருக்கேன் இந்த கொஞ்ச நேரத்துலேயே. இதெல்லாம் வந்து என்னோட
நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணும் அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு விஷயம். நன்றி SS மியூசிக். அண்ணா ஒன்றும் இல்லை, அடுத்த ரவுண்ட் டேபிளுக்கும் நான் வர அளவுக்கு தகுதியாக இருந்தேன்னா போதும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு வேலை நடந்ததுன்னா அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். SS மியூசிக்கு நன்றி. முதல்ல SS மியூசிக்கு மிகப்பெரிய நன்றி. என்னென்னா இந்த ரவுண்ட் டேபிள்லாம் தெரியல, டேபிளையும் காணோம், ரவுண்டையும் காணோம். இருந்தாலும் இந்த ரவுண்ட் டேபிளில் எங்களை இல்லை, நம்மளாம் ஆல் ரவுண்டர் இல்லை, எல்லாம் இதெல்லாம் நல்லா பேசுங்க, இதெல்லாம் நல்லா பேசுங்க. அப்ப எது நல்லா பேசலாம். SS மியூசிக் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு மெமரபிள் டே. எவ்வளோ வருஷம் கழித்து யோசித்து பார்த்தாலும் இது மறக்காது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், குடியரசு தின வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், என்ஜாய். என்ன ஒரு பக்சனா சொன்ன மாதிரி தான், நண்பர்களோட, நல்ல நடிகர்களாகிய நண்பர்களோட சேர்ந்து இப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு SS மியூசிக் அவர் சொன்ன மாதிரியே பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு 2025 பைசன். அடுத்த வருஷமும் தொடர்ந்து அதே மாதிரி கண்டிப்பாக நல்ல படங்கள் கொடுக்கணுங்கிறது எண்ணம். அதுக்காக உழைக்க தயாராக இருக்கும். அதை கொண்டாட நீங்களும் தயாராக இருங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள். நன்றி. SS மியூசிக். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Venue partner We Love Homestay. Advanced Grow Hair Clinic. இங்க வந்தா வளர்ந்துரும்.